ஞான பூஜைன்னா பல பிறவிகளிலே நாம் ஈட்டிய தவத்தின் பயனாகத்தான் இன்றைக்கு நம்ம கிரியை, அப்புறம் சரியை, கிரியை, அடுத்து யோகம், இந்த ஞான நிலையில கொண்டு ஈடுபடுத்தியிருக்கிறார். இதோட பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, சென்ற பல பிறவிகளிலே நம்ம சரியை நெறியிலையும் கிரியை நெறியிலையும் ஓங்கி நின்று யோக நெறியும் பயின்று யோகத்திலிருந்து ஞானத்தை எட்டக்கூடிய நிலையிலே அப்படிப்பட்ட உயிர்களுக்கு தான் இந்த ஞானத்தை பற்றக்கூடியது வரும். கிட்டத்தட்ட இன்றைக்கு உதாரணமாக ஒரு 60,000 70,000 கைபேசிக்கு இந்த செய்தி இன்றைய வகுப்பு பற்றி போயிருக்கு. எல்லோராலையும் வர முடியாது. நாம் வருத்தமே படக்கூடாது. ஒரு 10 பேர் வந்தாலும் சரிதான், 5 பேர் வந்தாலும் சரி, நம்ம விதைக்க வேண்டியதை நன்மையை விதைத்து கொண்டே இருக்கணும். பரத்துவம் சிவபரத்துவத்தை நம்ம எப்பொழுதும் விதைத்து கொண்டே இருக்கணும். நம்ம இறைவனுடைய கருவியாக நின்று இதை செய்யணும். பல செய்தி இதெல்லாம் இடையூறுகள்லாம் வரும். பல்வேறு இடையூறுகள், பல பக்குவ நிலையில உள்ளவர்கள்லாம் ஒவ்வொரு பேசுவார்கள். எதையுமே எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்ம ஏற்றுவது இறைபணி. நாம் ஒரு சொந்தமாக ஒரு முயற்சி எடுக்கும்போது பல்வேறு இடையூறுகள் வந்தால் அதை எப்படி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு பண்ணுறோமோ அப்படி செய்யணும். சோர்வு இந்த காலத்துலையும் அடையக்கூடாது. ஒரு அற்புதமான விஷயங்கள் நமக்கு பார்த்தீங்கன்னா, வேதம் முதல்ல வேதத்தை பெருமானே நேரடியாக அருளியிருக்காரு. அந்த வேதத்துக்கு வியாகியானங்களாக ரிஷிகள் மூலமாக பெருமான் தான் அதை விரிச்சு பல்வேறு விதமாக, அதாவது இது என்னன்னா, பல உயிர்களை பக்குவப்படுத்துவதற்காக பல்வேறு விதமாக அதை உபநிஷதங்கள் அப்படி அதன் மூலமா பிரித்து வைக்கப்பட்டிருக்கு. அந்த புராணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த வேதத்தையே ஒரு உயர்ந்த நிலை ஞானத்தை கற்றுக்க மாட்டான், உபநிஷத்தை கற்றுக்க மாட்டான், ஆகமத்தை கற்றுக்க மாட்டான். அந்த அளவுக்கு இவர்களுக்கு இது இருக்காதுன்னு பல்வேறு நிலையில இருக்கக்கூடிய உயிர்களை எல்லாம் பயிற்றுவிக்க இந்த ஞான நெறிகளை எல்லாம் அதை பின்பற்றி வாழக்கூடிய பாத்திரங்களை எல்லாம் படைத்து, இப்போ மகாபாரதமாக இருக்கட்டும், ராமாயணமாக இருக்கட்டும், ஹரிச்சந்திர புராணமாக இருக்கட்டும், நம்ம சிவ மகாபுராணங்களாக இருக்கட்டும், நம்ம நாயன்மார்களுடைய புராணங்கள், திருவிளையாடல் புராணம், கந்த புராணம், எல்லாமே பெருமான் இந்த உலக உயிர்களுக்கு ஞானத்தை செயலாக்க வடிவில் கொடுக்க, ஒரு எழுத்தால் கொடுத்தா அதை பற்றக்கூடிய உயிர்கள் சிலர் தான் பற்ற முடியும். அதே போல உரையால் சொன்னால் சிலரால் தான் பற்ற முடியும். அதனால செயலாக்க வழியில தர்மம்னா என்ன, அதர்மம்னா என்ன, கொல்லத்தக்கன எவை, தள்ளத்தக்கன எவை, எது சரியான நெறி என்பது அதை உலக உயிர்களை எல்லாம் பக்குவப்படுத்துவதற்காக பெருமானே இப்படிப்பட்ட ஒரு களம் அமைத்து நமக்கு கொடுத்துருக்காரு. பொதுவாக புராணங்கள்னா நம்ம ஆளுகளே, மற்றவன் விடுங்க, அவன் சாமி இல்லைங்கிறான், ஏதோ ஒன்று சொல்றான், அவர்களை விடுங்க. இவர்களுக்கே நிறைய ஐயப்பாடு இருக்கு. புராணங்கள்லாம் உண்மையா இருக்குமா, அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாம் உண்மையா இருக்குமான்னு பார்க்கணும். இப்போ புராணத்துல ஒரு செய்தி கொடுக்கப்படுது, ஆச்சாரியார் ஒரு செய்தி சொல்றாருன்னா நம்ம அதுதான் எடுத்துக்கணும், ஆச்சாரியர்கள் வர வழியை. இப்போ விநாயகருடைய பிறப்புக்கு பல்வேறு இதெல்லாம் சொல்லுவாங்க. அங்கே போய் அம்பாள் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க, வாசல்ல பிள்ளையாரை காவல் வச்சுட்டு போனாங்க. அப்போ சாமி வந்தாரு, இவர் விட மாட்டேன்னொன்னா தலையை வெட்டினாரு, அப்புறம் யானையோட முகத்தை வச்சாருன்னு இப்படிலாம் சொல்லுவாங்க. அது அல்ல என்பதற்கு தான் பிடியாதன் குரு உமைகொல மிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழிபடம் இறையன்னு சொல்லி அந்த பிள்ளையார் அடியார்களுக்கு ஏற்படக்கூடிய வாழ்வியல் இடர்களை கெடுப்பதற்காக, வராமல் செய்வதற்காக, காப்பதற்காக அம்பிகை பெண் யானையாகவும் சாமி ஆண் யானையாகவும், அதில் ஒரு புராணம் என்ன சொல்லுதுன்னா, சாமி அம்பாலும் ஓய்வாக ஒரு சித்திர குளத்திற்கு போகும்போது அங்கே ஓங்காரம் ஒரு ஓவியம் வரையப்பட்டிருந்தது. அதை பார்த்த உடனே அங்கே ஒரு கணபதி தோன்றி அதிலிருந்து வந்தார். அப்புறம் அது உயிர் கொடுக்கப்பட்டதுன்னு அப்படி ஒரு இது சொல்லுவாங்க. அப்போ பிள்ளையாரோ முருகனோ இவங்கெல்லாம் பேத சக்தி, அம்பாலோ பேத சக்தியை வழி அவர்கள் தனி உயிர்கள்ங்கிறதும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் உலக உயிர்களுக்கு நம்ம இந்த உச்சநிலை ஞானம் பயில்பவர் தான் இதை புரிந்து கொள்ள முடியும். சாதாரண இப்போதான் முத பிள்ளையாரை கும்பிடுவான், அவர் தான் முருகனை கும்பிடுவான், அம்பாலை சாக்த வழிபாடு என்ன பண்ணுவான், அது காமிய வழிபாடு, அவங்கள்ட்ட போய் இந்த ஞானத்தெல்லாம் நம்ம உரைக்க முடியாது. அதுபோல் இன்னொரு பாடல் கூட சீர்காழியில் திருத்தாளச்சதின்னு ஞானசம்பந்த பெருமானால பந்தத்தாள்னு தொடங்கும். அதில் செற்றிற்றே வெற்றி சேர் திகழ்ந்த தும்பி மொயம்புறும் சேரே வாரா நீள்கோதை தெரி இழை பிடியவை ஒற்றை சேர் முட்டல் கொம்பு உடைத்தடக்கை முக்கன் வெக்கு ஓவாதையை பாய் மாதானத்து உருபுகர் மிகிரியை வெற்றிட்டே இப்பார்பெருத்து மிக்க துக்கமும் பேரா நோய்தான் ஏயாமை
பிரிவு செய்தவன் இடம் கற்றிட்டு இட்டு கலைத்துறை கரைசல காணாதாரே சேராமை கழுமல வளநகரேன்னு சொல்லி ஞானசம்பந்த பெருமானே இந்த உலகத்துல வந்து பெரிய நோய்கள்லாம் எதுவுமே வராம உலக மக்களை எல்லாம் காக்க வேண்டும் என்று சொல்லி அதனாலதான் வந்து படைச்சாருன்னு சொல்லி ஞானசம்பந்த பெருமானே சொல்றாரு. அப்படி இதுதான் எடுத்துக்கணும். அப்ப இதை வந்து இந்த கருத்தை ஞானசம்பந்த பெருமான் இங்க வந்து ஏன்னா ஆச்சாரியார் அவருடைய உயிரறிவுகளை மேலோங்கி பெருமானே இதை வந்து வெளிப்படுத்துறாரு. ஆக நம்ம எதை எடுத்துக்கணும்? இந்த இதை தான் எடுத்துக்கணும் புராணங்களை பொறுத்த வரையிலும். இப்ப இன்னொரு ஐயப்பாடு கூட வரும் நமக்கு வந்து மார்க்கண்டேயர் வரலாறு அங்க இதுல கந்த புராணத்துல பாத்தீங்கன்னா காசியில மணிக்கண்ணிகைங்கிற இடத்துலதான் அவர் வந்து தவம் செய்ததாக அங்க வந்து பிள்ளை வேணும்னு வர வேண்டியும் அவருடைய அப்பா அங்கதான் தவம் பண்றாரு. இவரும் வந்து அங்கதான் போய் தவம் பண்றாரு. அங்கதான் யமன் வர்றதா அங்க அந்த வரலாறு இருக்கு. இதே வந்து திருக்கடவுர் உயிரிட்டத்தை நமக்கு வந்து உபச்சாரமாக என்ன பண்றோம், யமனை வந்து வதம் செய்த ஸ்தலம்னு சொல்றோம். இது எப்படி அங்கேயும் சொல்லப்படுது இங்கேயும் சொல்லப்படுதுன்னு இப்படி ஒரு குழப்பம் வருங்கும் பொழுது இங்க வந்து ஞானசம்பந்த பெருமான், அப்பர் பெருமான், சுந்தரமூர்த்தி சாமி 3 பேரும் அந்த வீரட்டத்தை குறிக்கிறாங்க அந்த தளத்துல. அதை நம்ம வந்து கவனிக்கணும். அப்ப என்னன்னா ஒவ்வொரு யுகங்கள்லயும் மாறி மாறி நடந்திருப்பாங்க. அதே போல திருவீழிமலையில கூட சுவாதகேதுன்னு சொல்லி மார்க்கண்டேயன் இங்க பேரு, அவனை யமனிடம் வந்து காப்பதற்காக பெருமான் இப்படி வந்து காலனை உதைத்தாருன்னு ஒரு வரலாறு. அதே போல திருவெண்காட்டுல 2 முறை அந்த நிகழ்வு நடந்திருக்கு பல யுகங்கள்லன்னு சொல்லி பல யுகங்கள் கடந்திருக்கின்றன. அதையெல்லாம் நம்ம வந்து சிந்தித்து பார்க்கணும். இந்த ஐயப்பாடு வரும் நமக்கு வந்து இந்த புராணங்கள்ல உள்ள புராணங்களை நுண்மையா படிச்சாதான் எவ்வளவு பெரிய ஒரு ஞான பொக்கிஷம்னு தெரியும். நமக்கு கிடைச்சிருக்கிறதெல்லாம் சாதாரண புராணங்கள்ல. கந்த புராணம் படிக்காம சைவர் இருக்கக்கூடாது. இதெல்லாம் கிடைக்காது, எல்லோருக்கும் கிடைக்காதுன்னு சொல்லி இப்ப அம்மா கூட வாங்கி சில பேருக்கு கொடுத்தாங்க. அந்த கந்த புராண உரைநடையே கிடைக்காதுன்னு அடுத்தது பதிப்பிக்க மாட்டேங்கிறாங்க. இங்க திருப்பனந்தாளுலயே எவ்வளவு தடவை சொல்லிட்டேன், நீங்க திரும்ப பதிப்பிங்க, எல்லாருக்கும் போய் சேருட்டுங்க. நீங்க ஒரிஜினல் அந்த இது 10,345 பாட்டுனா அதெல்லாம் எவனுக்கும் புரியாது. இப்போ உள்ள அளவுக்கு புலவர்களுக்கு மட்டும்தான் புரியும். அதை போல எல்லாம் பண்ணுங்கலாம் சொல்லி பண்ண உங்களால முடியல. அந்த கந்த புராணத்தை வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. உலகம் பூரா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு இங்கே தமிழ்நாட்டுல ஒரு 8.5 கோடி பேர் இருக்கோம்னா ஒரு 7 கோடி பேருக்கு மேல வழிபாட்டு நெறியில் உள்ளவங்க முருகனை கும்பிடுவாங்க. பல பேர் பல தெய்வத்துல முருகனை ஒருவராக கும்பிடுவாங்க. ஒரு 3.5 கோடி பேர் முருகப்பெருமான் மேல வந்து ஒரு ஏதோ ஒரு அபிமானத்துல அப்படி வந்து வழிபடுவர் இருக்காங்க. அதே போல உலகம் முழுவதும் ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர், அப்புறமா வெளிநாடுகள்ல அவங்க போயிருக்கக்கூடியவர்கள்லாம் வழிபடக்கூடியவர்கள் இருக்காங்க. எல்லோருக்கும் இந்த புத்தகம் கிடைக்காதுன்னு 155 வீடியோவா அந்த உரைநடை ஆறுமுக நாவலரோட அவருடைய சீடருடைய உரைநடை அப்படியே படித்து அது கடுமையான தமிழா இருக்கும். தேவையான இடங்கள்ல சில பொருத்தமான விளக்கங்களை கொடுத்து பதிவு செய்து வச்சிருக்கேன். 4 ஆண்டுகளுக்கு மேலாயிட்டு. நுகர்வோர் பார்த்தீங்கன்னா ஒரு 185 இல்லை 300 பேர் 500 பேர் வந்திருப்பாங்க. 500 பேர் வந்திருக்காங்கன்னு நம்ம மகிழக்கூடாது. 500 பேர்ல என்ன பண்ணிருப்பான், 450 பேர் வந்து 1 நிமிஷத்துல போயிருப்பான், மீதி 5 நிமிஷம். நல்லா தெரிஞ்சுங்க, ஞான நெறி வந்து எந்த நிலையில இருக்கு. இது மாதிரி நம்ம போல ஒருத்தர் பேசுவதற்கும் அமர்ந்து கேட்கவும் யாரும் தயாரா இல்லை. பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் தான் முழுமையாக கேட்டிருக்கலாம்னு வச்சுங்களேன். அந்த நிலையில தான் இருக்கு. இந்த புராணங்களை பத்தி இப்படிலாம் மக்களுக்கெல்லாம் ஐயப்பாடு வருதுன்னு சொல்லி ஞானசம்பந்த பெருமான் என்ன ஆச்சாரியார்னா எவ்வளவு ஆச்சாரியார். அப்பர் பெருமானே வந்து எதிர்கொண்டு போய் வீழ்ந்து வணங்கி அவரை வந்து தோல்ல தூக்குனாருன்னா அடையாளம் காமிச்சிருக்காரு நமக்கு. அவ்வளவு பெரிய பரமாச்சாரியார் ஞானசம்பந்தர்னா சாதாரண இல்லை. நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா வெளில வர முடியாது. நான் முதல்ல ஞானசமுந்தரம் பண்ணிட்டு அப்புறம் நாவுக்கரசு ரம்யான் போக்கா படிச்சு சுந்தரமூர்த்தி சாமிகளை படிக்கும்போது கொஞ்சம் இஷ்டமா இருந்துச்சு. இந்த உலகியல் இருந்தது, அதெல்லாம் படிச்சுட்டு திருவாசகம் படிச்சு மீள வந்து ஞானசம்பந்தர்கிட்ட வந்து போனோம்னா அங்கிருந்து வெளியில வர முடியல. அவ்வளவு பெரிய ஒரு ஞான பொக்கிஷம், அவ்வளவு பெரிய பரஞானி. அவர் வந்து சாதாரண ஒரு இது இல்லை. அவர் இந்த ஐயப்பாடு வருங்கிறதுக்காக தான் இந்த திருப்பாசுரத்துல மதுரையில மங்கையர்க்கரசியார், குலச்சிறையார், அந்த நின்ற சீர் நெடுமாறன், நம்ம சைவ பெருமக்கள், அப்புறம் எதிரியாகி இருக்கக்கூடிய பௌத்த சமண மக்கள் எல்லோரும் காண வாழ்க அந்தணர்னு தொடங்கி அந்த திருப்பாசுரத்துல தன்னோட கையாலேயே பறைந்துன்னா பாடி வரைந்து தன்னுடைய திருக்கைகளால அந்த வெள்ளம் அடிச்சுட்டு வருது. அந்த வெள்ளத்துல அவர் வந்து போடும் பொழுது அது எதிர்த்து போகுது. இதுதான் திருப்பாசுரம். மற்றதெல்லாம் திருப்பதிகம்னு தான் சொல்லியிருப்பாங்க. பாடல் 10 சில இடங்கள்ல சொல்லியிருப்பாங்க, பல இடங்கள்ல. திருப்பாசுரம்னு சொன்னதே அந்த வாழ்க அந்தணர்னு தொடங்கக்கூடியது. அது வந்து மனப்பாடம். இப்ப நான் அந்த செட்டிட்டே வெற்றி சேர்ம மனப்பாடம் பண்ணிருக்கேன்னா என்ன பாடுபட்டிருப்பேன்னு தெரியும்.
அவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் வந்து அந்த வேட்கை இருந்ததுன்னா சாமி வந்து கொடுத்துருவாரு. அதுதான் முக்கியம். இந்த 12 பாட்டும் எனக்கு வந்து மனப்பாடம் இந்த திருப்பாசனத்துல. எதற்கு இதை நான் வந்து சொல்றேன்னா, எனக்கு ஒன்றும் பெருமை தேவையில்லை. உங்களுக்கெல்லாம் ஒரு இந்த இது சொல்லுவாங்கல்ல, ஒரு வேட்கை நம்மளாலுமே முடியும், இவங்க செஞ்சிருக்காங்களேங்கிற ஒரு வேட்கை என்னை வந்து தொடரக்கூடியவர்களுக்கு வரணும்னு தான் சொல்லுவேன். அதுல 8வது பாடல்ல அந்த வாழ்கந்தனர்னு தொடங்குற பாசுரத்துல, வேத முதல்வன் முதலே முதலாக விளங்கி வையம் ஏதப்படாமே உலகத்தவர் ஏத்தல் செய்ய பூத முதல்வன் முதலே முதலா பொழிந்த சூதன் ஒளிமாலை என்று கலிக்கோவிய சொல்லு என்று சொல்லி 8வது பாடலாக அது அமைந்திருக்கு. சூத முனிவரால் கலிவிருத்த பாக்களால் சொல்லப்பட்ட சிவபெருமானை முதல் தலைவனாக வைத்த அந்த 18 புராணங்களையும் நீ ஓதுன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து என்ன சொல்றாரு, இந்த வையத்தவர் ஏதப்படாமன்னா உலகத்துல வரக்கூடிய வாழக்கூடிய உயிர்களுக்கெல்லாம் எந்த துன்பமும் வராம இந்த உலகோரெல்லாம் வந்து வேத முதல்வனாகி சிவபெருமானை முதன்மையாக வைத்து வேதத்தின் பொருளாக, வேதத்தின் நாயனாக, வேள்வியின் தலைவனாக இருக்கக்கூடிய பெருமானை வந்து போற்றுவதாக. இந்த திருப்பாசுரத்துக்கு மட்டும்தான் நம்ம சேக்கிடார் பெருமான் எதற்குமே வந்து உரையவர்களை, இந்த திருப்பாசுரத்துக்கு மட்டும்தான் ஒரு 22 பாடல்கள்ல அவரு சொல்றாரு. அதுல 840வது பாடல் அவருடைய புராணத்துல வேத முதல்வன் என்னும் மெய்த்திருப்பாற்றில், பாருங்க, வேத முதல்வன் என்னும் மெய்த்திருப்பாற்றில்ங்கிறார். நேர் ஆதி உலகோர் இடர் நெங்கிட ஏத்த, உலகத்துல ஆதியிலிருந்து இருக்கக்கூடிய உலகத்துல வாழக்கூடிய பெருமானால் படைப்பிக்கப்பட்ட இந்த உயிர்கள் எல்லாம் துன்பம் நீங்கிட இடர் நீங்கிட, அதுல அந்த இதுல பாருங்க, ஆமா, வையம் ஏதப்படாம உலகத்தவர் ஏத்தல் செய்யணும். எந்த இடர்படாம, வையம்னா வையத்தில் வாழக்கூடிய மக்கள்னு பேரு. இன்னும் சொல்ல போனோம்னா உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டை என்பது தொல்காப்பிய ஒரு விளக்கம். உயர்ந்தோராகிய ஞான நெறியில ஏக இறை சிவன் என்று உணர்ந்து இந்த சிவ நெறியில போறாங்க பாருங்க, அவர்களுக்கு அந்த துன்பம் வராமன்னு அப்படி எடுத்துக்கணும். ஆதி உலகோர் இடர் நீங்கிட ஏத்த ஆடும் பாதம் முதலாம் 14 புராணங்கள் என்றே ஓது என்று உரை செய்தனர் யாவும் ஓதாது உணர்ந்தார். ஆடும் பாதம் முதலாம் பெருமான் வந்து உலகத்துக்காக ஆடுறாருல, அந்த 14 புராணங்களையும் அந்த திருப்பாதத்தை தான் போட்டுருது அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானை முதன்மையாக வைத்து இதெல்லாம் வந்து ஓதுன்னு சொன்னார். யாதும் ஓதாது உணர்ந்த ஞானசம்பந்த பெருமானாகிய ஒரு 18 புராணங்களையும் வந்து ஓதுன்னு சொல்றாரு. ஏன்னா 10 புராணம் தானே சிவபுராணம், 4 விஷ்ணு புராணம், 2 வந்து பிரம்ம புராணம், 1 அக்னி புராணம், 1 சூரிய புராணம், 18 புராணம் இருக்கு. சிவ புராணம் 10 தவிர மீதி 4ல வந்து விஷ்ணுவை முதன்மையாகவும், பிரம்மனை அங்கே 2 புராணத்திலையும் முதன்மையாகவும், இங்கே அக்னியை முதன்மையாகவும், சூரியனை சௌரம்னு ஒரு கோட்பாடு இருக்கு பாருங்க, 6 சமயம் சொல்றாங்கல்ல, அதுல வந்து சௌரம்னு சூரிய வழிபாடு இந்த மகாராஷ்டிராவெல்லாம் அது பண்ணுவாங்க. இப்படி அவர்களை முதன்மையாக வச்சிருக்க சிவபெருமானம் அப்படின்னா, யாரை வந்து முதன்மையாக வைத்து புராணங்கள் போற்றினாலும் எல்லா உயிர்களையும் இருந்து இயக்கக்கூடிய ஏக இறை சிவமே ஆதலால், அதெல்லாம் உயிர் வர்க்கங்கள் இல்லையா, ஏக இறை சிவமே ஆதலால் அவர்களை வந்து நீங்க வந்து போற்றினாலும் அது சிவபெருமானையே சேரும் என்று பக்குவ நிலைக்கு தக்கவாறு அவர்கள் ஓதிட்டு வருவாங்க. 8ஆம் கிளாஸ் காரனுக்கு 8ஆம் கிளாஸ் பாடம், ஹையர் செகண்டரி பிஏவுக்கு அவனுக்கு உள்ள பாடம் போல அப்படி ஒரு ஏற்றங்கள். பல தெய்வங்களாக அங்கே வடிவெடுத்து பெருமான் வர்றாரு, பல சமயங்களாக வடிவெடுத்து போறாருன்னா அந்த மக்களை எல்லாம் பக்குவப்படுத்துவதற்காகத்தான். ஏன்னா இறைவன் ஒருவர்னா அப்ப அல்லாஹ் யாரு, பிதா யாரு, விஷ்ணு யாரு, பிரம்மா யாரு, அதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெருமான் தான் வந்து எல்லா உயிர்கள்லையும் அந்த உயிர் வர்க்க கடவுளர்களெல்லாம் படைத்து இயக்க நிலையில. ஆனால் அவர்கள் உயிர்கள் நம்ம உயிர்கள்ல வந்து அதிர்ஷ்டிச்சு நின்று இப்ப என்னை இயக்கிறவர் அவரு, உங்களை கேட்க வைக்கிறாரு பாருங்க, உங்களை இயக்கிறவர் அவரு. அந்த பிரம்ம விஷ்ணுக்களாக இருக்கட்டும், இந்த கோள்களாக இருக்கட்டும், நட்சத்திரங்களாக இருக்கட்டும், எல்லா உயிரினங்களையும் பெருமான் நீக்கமர நின்று அந்த அவ்வளவு உயிர்களையும் வந்து இயக்குறாரு. அதனால வந்து அவர்களையெல்லாம் முதன்மையாக வைத்து அங்கே போற்றப்படியும் வெளிப்படையாக அது எல்லாமே சிவபெருமானுக்கு தான் சேரும். யாதொரு தெய்வம் கண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனார் தான் வருவார்னு சொல்லி இது நம்ம சித்தியார்ல சொல்றாரு அருள் நந்தி சிவாச்சாரியார். அது போலன்னு வச்சுங்க. இன்றைக்கு நம்ம வந்து ஒரு புராணத்தை வந்து பார்க்கலாம். நம்ம திரு நீலகண்ட புராணம். இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த சைவ நன்னெறி என்று ஒரு நூல், இது 2010 அதாவது டிசம்பர்ல பதிப்பிச்சு முதல்ல ஒரு 2000 காப்பி, அடுத்தது 2000, அடுத்தது 1000, இது வந்து 1000, அடுத்தது 2000
மொத்தம் 5000 நகல்கள் ஒரு 630 பக்கமாக இருக்கு. இலவசமாக இதை நான் வந்து விநியோகித்து நானே ஒவ்வொரு ஊரில் உள்ள ஒரு 30-40 பேர் உள்ள மன்றங்கள் இருந்ததுன்னா அங்கெல்லாம் போய், அதுவும் என் சொந்த செலவில் தான் போவேன், யாரையும் செலவு பண்ண விட மாட்டேன். அவர்கள் வந்து உணவு மட்டும்தான் எங்களுக்கு போடலாம், அது மட்டும்தான் அனுமதிப்பேன். மற்றபடி போக்குவரத்து செலவு நானே ஒரு 5-6 பேரை அழைத்து கொண்டு இப்படிலாம் போய் இந்த புத்தகத்தை கொடுத்து நடத்திட்டு வந்தேன். கிட்டத்தட்ட அவுட் ஆஃப் ஸ்டாக்கு. அடுத்த தடவை போட முடியல, சாமி அனுமதிக்கல, அதுக்கு மேலே வந்து போட முடியல. இதில் எல்லாமே தொகுப்பு இருக்கும். சாந்தா அம்மா கிட்ட கூட அந்த நூல் இருக்கு. இதில் என்ன பண்ணேன்னா, நம்ம சிவமகா புராணம், அப்புறம் வந்து நம்ம கந்த புராணத்தில் உள்ள இந்த ததீசி படலம், ததீசி உத்தர படலம் அப்படின்னு 2 இருக்கும். அதில் உள்ள இந்த நம்ம நிறைய வந்து சிவபரத்துவம் கந்த புராணம்னா சிவபரத்துவம் பேசக்கூடிய நூல். முருகப்பெருமான் வேற இல்லை, சிவபெருமான் வேற இல்லை என்று தெல்ல தெளிவாக வந்து நமக்கு வந்து உயிரறிவை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நூல். சிவனடியார்கள் யாருமே வந்து கந்த புராணம் படிக்காம இருக்கக்கூடாது. தயவு செய்து உங்களால் முடியலன்னா நான் என்னுடைய வீடியோவை எப்பயோ ஓய்வு நேரத்தில் வந்து பாருங்க. அந்த பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா வரிசையா இருக்கும் அந்த 155. அதை வந்து பார்த்து பயிலுங்க. நிறைய வந்து நமக்கு நம்ம அறியாமலே பல ஞானங்கள் விளையும், நன்மைகளும் விளையும். இப்ப திருநீலகண்ட புராணம் அது என்னன்னா இந்த கடுமையான சொற்றமிழா இருக்குன்னு சொல்லி அதை கொஞ்சம் எளிமைப்படுத்தி இதுல எழுதி பதிப்பிச்சேன். அப்படியே கூடிய வரையிலும் விட்டுடாம எளிமையாக படித்தேன். என்னுடைய தமிழே எங்க வீட்டுல என்ன சொல்றாங்க, இது என்ன கடுமையா இருக்குன்னாங்க. என்ன நான் கஷ்டப்பட்டு அது வந்து ஆறுமுக நாவலர் தமிழை யாராலையும் இப்போ உள்ளவனால படிக்க முடியாதுன்னு நான் இப்படி பண்ணியிருக்கேன், நீயே எப்படி சொல்றீன்னு சொல்லி நான் அதை இப்போ வந்து படித்து உங்களுக்கு அப்படியே விளக்கிட்டு வந்துடுறேன். அது ஒன்று முக்கியமான இடங்களை மட்டும் விளக்கம் சொல்றேன், அதுக்குதான் நமக்கு நேரம் இருக்கும். திருநீலகண்ட புராணம். ஒரு காலத்தில் தேவர்களும் அவுணர்களும் விடாது எதிர்த்து போர் புரிந்தமையால், அவுணர் அரக்கர்னு 2 வேறுபாடுகள் அவர்கள்ட்டே இருக்கு. அரக்கர்கள்னு அவங்க இப்ப இந்த ஜாதி வேறுபாடு போல இருக்கு, ஆனா 2 பேரும் அரக்கம்தான். தேவர்கள் அல்லாதவர்கள் தான், தேவர்களுக்கு எதிரிகள் தான். 2 பிரிவுகள் இருக்கு. ஒரு காலத்தில் தேவர்களும் அவுணர்களும் விடாது எதிர்த்து போர் புரிந்தமையால் இருதரப்பிலும் பலர் இறக்க நேரிட்டது. இருதரப்பினரும் நீண்ட வாழ்நாள் பெற்று நெடுங்காலம் போர் புரியும் வல்லமை பெற வேண்டும் என்று அவனுக்கு பாருங்க உடன்பாடு பண்ணிக்கிறாங்களாம். நம்ம வந்து என்னடா அடிக்கடி வந்து போர் அடிச்சு எங்கள்கிட்டையும் சேதமாகுது, உங்கள்கிட்டையும் சேதமாயிடுது, உங்கள்கிட்ட பல பேர் இறந்துடுறான், எங்கள்கிட்டயும் இருந்தோம் என்னங்க அப்படி பல பேர் இருந்துடலாம், நம்ம நெடுங்காலம் வந்து உயிரோடு இருக்கணும், உயிரோடு இருந்து நம்ம போர் புரியலாம் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு ஒப்பந்தம் அவனா பண்ணிப்பான். தேவர்கள் வந்து தந்திரமா பண்றாங்க, அதுல அவனும் அரக்கர்களும் வந்து மாட்டிக்கிறான். நீண்ட வாழ்நாள் பெற்று நெடுங்காலம் போர் புரியும் வல்லமை பெற வேண்டும் என்று உடன்பட்டு ஒரு அக்ரிமெண்ட், ஒரு இது ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க. சத்திய உலகுக்கு செல்றாங்க. சத்திய உலகம்னா வந்து இருக்கக்கூடிய சத்திய லோகம். வைகுண்டம்னா எப்படி பெருமாள் இருக்காருன்னு சொல்றோம் இல்லையா. அப்புறம் யமலோகம், இந்திரலோகம் எல்லாம் நிறைய இருக்கு. இதுல சத்திய லோகம்னா பிரம்மாவும் சரஸ்வதியும் வந்து விட்டு இருக்கக்கூடிய அந்த உலகம். எவ்வளவு உலகங்கள் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா. ஒரு இடத்துல சுக்கராச்சாரியார் வந்து இந்த சூரபத்மனுக்கு அவனுக்கு 1008 அண்டங்களும், ஒரு அண்டம்னா நம்ம சூரிய குடும்பம் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு பெருமா விஷ்ணு இந்திராதி தேவர்கள் சூரிய சந்திரன் அந்த கிரகங்கள்லாம் இருக்கு. இந்த பல்லுலகம் சேர்த்து இது ஒரு அண்டம். இதை போல வந்து 1008 அண்டங்களை வந்து கொடுத்து 108 யுகம் நீ வந்து ஆட்சி செலுத்துற அந்த தேவர்கள்லாம் அடிச்சு உதச்சி அவன் 3 வரம் தான் கேட்குறான் 5 வரம் கொடுக்குறாரு சாமி. இதெல்லாம் நம்ம நிறைய புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா தேவர்கள் அவ்வளவு மறந்துடுறான். இப்ப நமக்கு இவ்வளவு அருள் புரிஞ்சிருக்காருங்க, நம்ம விட உனக்கு கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னா அவ்வளவு பேர் இருக்காங்க. நமக்கு எல்லாம் கொடுத்துருக்காரு, சில கஷ்டங்கள்லாம் அனுபவிக்கிறோம். அனுபவிக்கும் போது என்னன்னா சாமியை வந்து வெறுத்து பேசுறது, இழிச்சி பேசுறது, இப்படிலாம் வந்து இருக்காங்க பாருங்க. அப்படிப்பட்ட அப்புறம் சாமி தான் செஞ்சாருன்னு மறந்துடுறது. இப்ப ஒரு நன்மைக்காக வந்து ஆலயத்துக்கு போறது, பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், வேலை கிடைக்குன்னு சுத்தி வர்றது, அது எல்லாம் கிடைச்ச உடனே என்ன ஆயிடுது, அந்த கோயிலையே மறந்துடுறது, இறைவனையே மறந்துடுறது. நான் தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உனக்கு வேலை வாங்கி வச்சேன், போனவன் தான், நான் தான் படிக்க வச்சேன், நான் தான்னு சொல்லி பண்ணி அப்படி பண்ணிடுறேன் பாருங்க. இதே போல பாவங்கள்லாம் அந்த தேவர்களுக்கும் வந்துடுது. நான் தான் செய்கிறேன், நான் தான் படைக்கிறேன், நான் தான் காக்குறேன், நான் தான் இந்திரன், எல்லாத்தையும் தேவலோகத்தையே ஆள்றேன், மண் உலகத்துல உள்ளவனை எதை வேணாலும் செய்வேன்னு இப்படியெல்லாம் ஒரு அகங்காரம் வந்து வந்தோடனே அந்த இறை வழிபாட்டையே மறந்துடுறாங்க. சிவ பூஜையெல்லாம் செய்யக்கூடியவர்கள், சிவ பூஜை செய்யாதவர்கள் யாருமே கிடையாது எந்த புராணத்திலையும். மகாபாரதமாக இருக்கட்டும், ராமாயணமாக இருக்கட்டும், இதர புராணங்களாக இருக்கட்டும், அரக்கர்களாக இருக்கட்டும், தேவர்களாக இருக்கட்டும், சிவ பூஜை செஞ்சு சிவலிங்க பூஜை செய்ய தான் அவ்வளவு ஆற்றல்களை எல்லாம் பெற்றார்கள். இதெல்லாம் நம்ம ஊன்றி கவனிக்க வேண்டும். மகாபாரதம் எல்லாம் நமக்கு சம்பந்தம் இல்லை,
இன்னும் வாழ்வியல் நெறிகள் அவ்வளவுதான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. மகாபாரதத்துல வந்து சொல்லப்படாத வாழ்வியல் நெறிகளே கிடையாது. இதெல்லாம் யாரோ சொல்றாங்கன்னு நான் அதை தொட மாட்டேன், நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னாங்க. அங்கேயும் எல்லாமே ஒரு பாத்திரம் கூட அசுரர்களும் தேவர்களும் எல்லாமே சிவலிங்க பூஜை பண்றான். அப்ப ஏன் நீ அந்த நூலை படிக்க மாட்டேங்கிற? காமிய பக்தியா இருக்கட்டும், நிஷ்காமிய பக்தின்னா ஏதாவது பொருள் எதுவும் வேண்டாத பக்தியா இருக்கட்டும், ஏன் அதை வந்து நம்ம படிக்கக்கூடாது? ராமாயணத்துல எல்லா இதுல இருந்து ஆஞ்சநேயர்ல இருந்து வாளில இருந்து எல்லாமே அவங்க தானே வந்து நீளமான மணி நிறத்து அரக்கனை வாளினார் கட்டிய வாளியார் வழிபட மண்ணு கோயில்னு சொல்லி வடகுரங்காடுதுறையில வாளியார் வந்து அவர் வழிபட காவிரி கரை ஓரமா அந்த லிங்கத்தை ஸ்தாபிச்சு பண்ணியிருக்காரு. சுக்ரீவன் அப்படி வந்து பண்ணியிருக்காரு. அப்ப ஏன் வந்து நமக்கு வைரவன் வந்து நினைச்சுக்கிறாங்க. அதுதான் பெரிய செய்தி. அவரே வந்து என்ன பண்றாரு? ராமரே வந்து சிவ பூஜை பண்றாரு. ராமேஸ்வரத்தை யார் வந்து பண்ணுவாரு? பத்மநாபபுரத்துல எங்க சிவலிங்க பூஜை பண்றாரு இல்லையா? அப்ப அவர் வந்து ஒரு வழிபடக்கூடியவர் தானே. அடியாருங்கிற இலக்கணத்துல வர மாட்டாரு. ஏன்னா காமிய பக்தி. சில பேர் அவர் தான் முதல் அடியார்னு நம்மளாலே சொல்றாங்க. பிரம்மா விஷ்ணு வந்து நம்ம அடியார் இலக்கணத்துல பொருந்த மாட்டாங்க. திருக்குட்ட சிறப்புல போய் பாருங்க. அவர் வந்து ஆட்சி அதிகாரமும் பற்றும் நீண்ட இன்பமான ஒரு வாழ்வும் அதெல்லாம் வேணுங்கிற காமிய பக்தியால தான் அது நீடிக்க வேண்டும்னு தான் அவங்க எல்லாம் இந்த பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து வழிபடு மக்கள் அவர்கள் வந்து எதற்காக வழிபடுறாங்களோ சிவமே ஏக இறை என்று உணர்ந்து வழிபாடு செய்பவரால என்பதால அவர்கள்லாம் வணங்கத்தக்கவர்கள். நீங்க பெருமாள் ஆலயமா இருக்கட்டும், மற்ற ஆலயங்களுக்கு நீங்க போக இருந்தாலும் அவர்களை வணங்கிட்டு வரணும். ஏன்னா பலகாலம் பக்தியினால் வழிபட்டு பலகாலம் தவம் செய்து புத்தி கொன்ற வைத்து கொண்டான் புள்ளிருக்கு வேலூர்னு பலகாலம் தவம் செய்து நம்ம இறைவனை போற்றி பரவி அந்த ஆட்சி அதிகாரங்களை வாங்கியிருக்காங்கன்னா அவர்கள் வழிபடத்தக்கவர்கள். அவர்கள்ட்ட போய் எனக்கு அதை செய்ய இதை செய்யணும்னு கேட்டீங்கன்னா அதை விட இழிவில்லை. ஏன்னா நம்ம அப்பா வந்து அனைத்து அண்டங்களுக்கும் தலைவர் உரியவர். விட்டுட்டு நம்ம மாமாட்டையும் மச்சான்கிட்டையும் போய் எனக்கு உதவி செய்யணும்னு கேட்கலாமா? இதுதான் வந்து எளிமையா சொல்றது. இப்படிதான் புராணங்கள்லாம் வந்து சொல்லும் புரிகிறாப்புல. ஆக ஏக இறை சிவங்கிற இந்த திருமுறையெல்லாம் தொட்டதுக்கு அப்புறமா அந்த பல தெய்வ வழிபாடு சிறு தெய்வ வழிபாடுலாம் வணங்கணும். எல்லோருமே கிரகங்களாக இருக்கட்டும், நட்சத்திரங்களாக இருக்கட்டும், எல்லோருமே வணங்கத்தக்கவர்கள். எல்லாம் சிவ வழிபாடு செய்துதான் அந்த ஆற்றலை அவர்கள் வந்து பெற்றிருக்கிறார்கள். வினைகளை வந்து நேரம் பிரிந்து ஒரு உயிருக்கும் எனக்கும் உங்களுக்கு மட்டுமா விட்டுறாரு. சனீஸ்வரனா இருக்கட்டும், சுக்கிரனா இருக்கட்டும், புதனா இருக்கட்டும், உலகத்துல உள்ள அத்தனை உயிர்களுக்கும் ஊட்டக்கூடிய ஒரு ஆற்றலை பெருமானிடம் வந்து பெற்று பெருமானுடைய கருவியாக அங்கே வந்து செயலாக்கம் செய்கிறாரு. ஒழியன்னா அவர்கள் எப்படி வந்து வணங்கத்தக்கவர்கள். அவர்கள்ட்ட போய் நீங்க வந்து இப்ப தங்க காக்கா செஞ்சு வச்சா அவர்களால் அருள முடியாது. அப்ப 2 பேரும் உடனே சத்திய உலகுக்கு சென்று பிரம்மதேவரை கண்டு வணங்கி போற்றி தூதிக்கிறாங்க. முறையாக வந்து போனா ஒரு பெரிய ஆச்சாரியர்களை வந்து போற்றி அது வந்து முகமன் கூறுதல்லாம் இருக்குல்ல. நம்ம என்ன பண்ணுவாங்க, ஐயரெல்லாம் எங்களை அழைச்சிட்டு போனா நீங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப பெரியது, எங்க ஆத்துக்கு நீங்க வந்தது உங்க காலடி பட்டது எங்களுக்கு ரொம்ப புண்ணியம் அப்படிலாம் வந்து இந்த முகமன் கூறுதல் அப்படிலாம் கூறுவாங்கல்ல. அதே போல வந்து இந்த பெரியவர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது போற்றிலாம் செய்து அப்படி செய்வாங்க. போற்றி வந்த காரணம் வினைவிய அவரிடம். இந்த கேள்விங்கிறதுக்கும் வினாங்கிறதுக்கும் வந்து ஒரு வேறுபாடு இருக்கு, புரிந்து கொள்ள வேண்டும். கேள்வின்னா காதால கேட்கறது தான் கேள்வின்னு இருக்கும். கேள்வி ஞானம். வினான்னா வினவியர் வினவுறது. முதல்ல கேள்வி பதில் தான் நாங்கெல்லாம் படிக்கும்போது அந்த இது இருக்கும், அந்த வினாத்தார். அப்புறம் வந்து அவர்களே அந்த தவறுன்னு சொல்லி வினாவிடைன்னு மாற்றிருக்காங்க. அதாவது கேள்விதான் எல்லாரும் வந்து என்ன அது வந்து கொஞ்சம் கருத்தில் இருத்தி கொள்ளுங்கள், வேற ஒன்றும். அதுக்காக தான் வந்து சொல்றேன். அப்போ வந்த காரணம் வினவிய பிரம்மதேவரிடம் சில காலமே வாழ்நாளுடைய தாங்கள் நீண்ட வாழ்நாள் பெற்று பெரிய போர் செய்யும்படி பார்க்கடலை கடந்து அதிலிருந்து அமிர்தத்தை எடுத்து தருமாறு வேண்டினாங்க. என்ன கேட்குறான் பாருங்க, நாங்க வந்து கொஞ்ச காலம் தான் ஏன் வாழறோம், தேவர்களா இருந்தாலும் எங்களுக்கும் இறப்பு வருது, அதனால எங்களுக்கு அமிர்தத்தை கடைஞ்சி கொடுங்க, நாங்க வந்து 2 பேரும் தேவர்களாகவும் அசுரர்களும் நாங்கெல்லாம் வந்து அதை சாப்பிட்டு நீண்ட நாள் வாழ்ந்து போர் புரிகிறோம், நெடும் போர்னு சொல்லி இப்படி வந்து கேட்கிறோம். பிரம்மதேவர் அவர்களிடம் திருமாலை கண்டு விண்ணப்பிப்போம். அவங்கள்ட்ட சொல்றாரு, என்ன வந்து கேட்குறீங்களே, வாங்க நானும் வரேன், திருமாலை கண்டு விண்ணப்பிப்போம், அவர் பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை நமக்கு எடுத்து தருவார், அதனால் நாம் நீண்ட வாழ்நாள் பெறலாம் என்றார் அப்படின்னு பிரம்மதேவர் அவங்கள்ட்ட வந்து சொல்றாரு. எல்லோரையும் அழைத்து கொண்டு பிரம்மதேவர் பார்க்கடலில் சிவபெருமான் திருவடிகளையே நெஞ்சில் வைத்து தியானம் செய்து வரும் திருமாலிடம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே ஆழ்நிலை தியானத்துல
அவரும் சிவன் தான்னு சொல்றாரு. அலைகடல் நடுவு அரிதுயில் அமர் அறிவுறு இயல் பரம் உரைப்பதி. அலைகடல் நடுவு அரிதுயில் அமர் அரண் உரு இயல். அரண் உருன்னா சிவபெருமான் உரு இயல் பரம் உரைப்பதி. அறிவுறு இயல் பரம் உரைப்பதினா எல்லாத்துலயும் சிவன் தான் இருக்காருன்னு சொல்லி சிவபுரத்து பாட்டு அது. அப்போ என்ன செய்யறாரு, சிவபெருமானையே திருவடிகளையே நெஞ்சில் வைத்து தியானம் செய்து வரும் திருமாலிடம் சென்று, இந்த காக்கந்தோள் எப்பொழுதும் நிலைக்க வேண்டும் தியான பொருளாக அவர் திருவடியை வணங்குறார். காமிய பக்தியாக இருந்தா கூட அதையும் அவர் நமக்கு வணங்கத்தக்கவர் தானே. திருமால்னா வணங்கத்தக்கவர் தானே, ராமர்னா வணங்கத்தக்கவர் தானே. நன்றாக நினைச்சு பாருங்க, ஒரு மனைவியை காணா போயிட்டா அந்த கணவனோட தவிப்பு எப்படி இருக்கும். ஒரு இறைவனுடைய அருள் பெற்றவர் பூமியில மனிதனாக படைப்பிக்கப்பட்டு மனைவியை எங்க காணா போனா எவன் என்ன பண்ணா இருக்காளா இல்லையான்னு தெரிஞ்சா அந்த தவிப்பு எவ்வளவு ஒரு அனுபவிக்க. அதெல்லாம் நம்ம அந்த பாத்திரத்துல பொருந்தி பார்த்தாதான் நமக்கு தெரியும். அவரெல்லாம் வணங்கத்தக்கவர்கள். இழுத்து பழித்து நான் பேசக்கூடாது. நமக்கு ஏக இறை சிவம் என்று கல்வெட்டு போல உள்ளத்துல பதிச்சு போயிட்டு இனிமே எவனுமே அதை நீக்க முடியாது. அது தெளிவாக ஆகிட்டோம். தாத்தா இவர் அப்பா, இவர் மாமா, இவர் பெரியப்பா, சித்தப்பா, இது அத்தனை இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. அப்ப தாத்தா தானே, அவரால் தான் முடியும், அவர் தான் இந்த வீட்டுக்கு அச்சாணி என்பதை நம்ம புரிந்து கொண்டு விட்டோம். அப்ப பெருமானுடைய திருவடிகளையே நெஞ்சில் வைத்து தியானம் செய்து வரும் திருமாலிடம் சென்று தமது ஆவலை தெரிவித்து இந்த இதை சொல்றாங்க, எங்களுக்கு அமிர்தம் வேணும்னு அமிர்தத்தை எடுத்து தர வேண்டினர். திருமாலும் அவர்கள் வேண்டுகோளுக்கு இறங்கி அமிர்தம் எடுத்து தர சம்மதிச்சார். சரி வா எல்லாரும் வாங்கடா எடுப்போம்டா. அப்படி மந்திரமலையை மத்தாகும். அவருடைய ஆற்றல் பாருங்க, மந்திரமலையே மத்தா வச்சுக்கிறாரு. மத்துனா என்னன்னா, இந்த தயிர் கடையிறதுக்காக கீழே கொஞ்சம் ஒரு அகலமா அந்த கோடு கோடா இருக்கும், அதுல இருந்து ஒரு கம்பு நட்டுருக்கும்ல, அதே போல அந்த மலையே அப்படி பண்றாரு அவர். சந்திரனை கடை தெரிவாக ஒரு கயிறு போட்டு இழுப்பாங்க. அந்த பழைய சினிமாவில எல்லாம் பார்த்தா, இப்ப எங்க வீட்டுல எல்லாம் இருந்துச்சு. இங்க கிராமத்துல எல்லார் வீட்லயுமே அந்த மத்து இருக்கும். அந்த பால் அதிகமா இருந்ததுன்னா அதை காய்ச்சி கடைஞ்சி வெண்ணெய் எடுப்பாங்க. எங்களை கூட இழுக்க சொல்லுவாங்க சின்ன வயசுல. லேசா தெரிக்கும், அப்புறம் ஏதோ கொஞ்சம் வெண்ணெய் கொடுப்பாங்க எடுத்தோம்னா. மந்திரமலையை மத்தாகவும் சந்திரனை கடைத்தறியாக கையால் அதை சுத்தி இழுக்கக்கூடிய வாசுகி. ஆமா வாசுகி, அதாவது வாசுகி நாகத்தை நானாகவும் கொண்டு சந்திரனை கடைத்தறிங்கிறது அந்த மத்த வைக்கக்கூடிய இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வாசுகி பாம்பை தானே சுத்தி இழுக்கிறான் வாலியம் அதிகம். ஆமா. அப்ப திருமால் ஆமையோட ஏற்று முதுகுல மத்தோட அடிபாகத்தை தாங்கிக்கிறாரு. தன் கரங்களால் திருமால் மத்தின் உச்சி பாகத்தை பிடிச்சுக்கிறாரு. அவரு பெரிய நீண்ட கை உடையவர் தானே. நீண்ட அவரு கீழே படுத்துக்கிட்டு அந்த ஆமை வடிவத்துல கீழே அந்த மத்த நிறுவி பிக்ஸ் பண்ணிட்டு மேல கையால உச்சியை பிடிச்சுக்கிட்டு நீங்க பாம்பை கட்டி எழுங்கடான்னாரு. தேவர்கள் ஒருபுறமும் அவுணர்கள் ஒருபுறமும் வாசியாகிய நானை பிடித்து இழுத்து பார்க்கடலை கடைந்தனர். பார்க்கடல் வாய் விட்டு அலையுது. அதுக்கு என்ன ஒரு அதிர்ஷ்டிச்ச தெய்வம் எல்லாத்துக்கும் உண்டு. நம்ம வீட்டுல இருக்க சாதாரண பொருள்கள் இருக்கு பாருங்க, கூட்டக்கூடிய அழகா இருக்கட்டும், அனைத்து பொருள் அதான் காலால தள்ளக்கூடாதும்பாங்க. எந்த பொருளையும் காலால தள்ளக்கூடாதுன்னு நமக்கு பெரியவங்க இப்ப உள்ளவனுக்குலாம் ஒன்றும் தெரியாது சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொன்றிலையும் ஒரு அதிர்ஷ்டிச்ச தேவதைகள் உண்டுங்கிறது அது நம்ம நம்பக்கூடிய ஒரு மரபு இருக்கு. அப்போ என்ன பண்றாங்க, நானை பிடித்து எடுத்து பார்க்கடல் வாய் விட்டு அலறியது. அதுக்குன்னு கடலுக்குன்னு அதிர்ஷ்டிச்ச கடலரசன் இருக்கான்ல. தேவர்கள் அயர்ந்தனர், உலகு நிலை குலைந்து அட்ட யானைகளும் கதறின. அவ்வளவு பெரிய இது செய்கை எங்க நடக்குது. 8 திக்குல உள்ள யானைகள்லாம் கதறுது. ஐயோ என்னமோ போட்டு கடைகிறான் உள்டா கடல் அப்படின்னு. அட்ட நாகங்களும் பதை பதித்து நடுங்கின. 8 நாகங்கள் இருக்கு எல்லாமே. இவ்வாறு தொடர்ந்து கடைந்த போது கயிறாக நின்ற வாசுகி வழி பொறுக்காமல் இன்னது செய்வது என்று அறியாமல் அயர்ந்து வழி விழுந்து துயரம் எய்து துடிக்க துடிக்க 1000 வாய்கள் தோறும் ஆழகாலம் என்னும் உலகையே அழிக்க வல்ல கொடிய விடத்தை கக்கியது. யாரு? நம்ம வாசுகி பாம்பு 1000 தலை இருக்குதான். அந்த கொடிய விஷமானது மேகம் போல் எழுந்து எங்கும் சூழ்ந்தது. இப்ப அணுகுண்டு போட்டானா நம்ம தான் பார்த்தோம்ல, இப்ப ஈராக்ல ஈரான் லெபனான்லாம் ஏதோ குண்டை போட்டான்னா அப்படியே ஒரே தீயும் புகை மயமா இருந்து பாருங்க. அது போல அந்த விடத்தன்மைக்கு ஆற்றாதவர்களாய் பிரம்மனும் இந்திராதி தேவர்களும் அவுணர்களும் இவங்கெல்லாம் ஓடிடுறாங்க. பிரம்ம தேவர்ல இருந்து தாங்க முடியலையே, என்ன பண்றது?
இந்திராதி தேவர்கள்லாம் ஓட ஆரம்பிச்சிடுறான். ஆர்த்தானை வாசுகியை அரைக்கு ஓர் கச்சாய அசைத்தானே என்று சொல்லி 6வது திருமுறை 43வது பதிகம் 6வது பாடல் திருத்தாண்டகம். திருமால் விளைவை கண்டு அஞ்சி, அவருக்கு அஞ்சிடுது. ஏன்னா பிரம்மதேவர்லேருந்து இந்திராதி தேவர் தேவன்லாம் நம்மளை விட்டுட்டு ஓடுறான்னு அவருக்கு ஒரு அச்சம் வந்துடுது. பரவாமல் நஞ்சு பரவாமல் உடனே காக்க எண்ணி விடத்தின் எதிரே நின்றார். காக்கும் தொழில் உள்ளவன் என்னடா பெரிய விஷம்னு சொல்லி அந்த விஷத்தை எதுக்கு நின்று நம்ம காத்துருவோம் அப்படின்னு சொல்லி அப்படி நிற்கிறார். விடம் வெகுண்டு எழுந்து அவரை தாக்கியதால் அதனை கட்டுப்படுத்த இயலாதவர் ஆயினார். அது என்ன ஆயிடுதுன்னா இவருடைய அதிகமாக ஆற்றலுடைய இருந்து தாக்குது, அவரால் ஒன்றும் தாங்க முடியல. ஆமா, விடம் அவரது வைரத்தின் பளபளப்பு நிறத்தை மாற்றிட உடல் முழுதும் நீல நிறமானது. அன்னைக்கு நீளமானது தான் இன்னைக்கு வரல நீளமா இருக்கு. இங்க பார்க்கடையில் கடைஞ்ச உடனே அந்த விஷத்தை தடுத்து இந்த உயிர்களை காப்பான்னு போனாரு பாருங்க. அன்றைக்கு அந்த விஷம் பரவுன, அதனால அவர் வந்து வைர நிறத்துல இருந்திருக்காரு அப்படின்னு பாருங்களேன், பளபளன்னு இருந்திருக்காரு. வைரத்தின் பளபளப்பு நிறத்தை மாற்றிட உடல் முழுதும் நீல நிறமானது. அவரும் எதிர்க்க ஆற்றல் இன்றி உயிர் பிடித்து ஓட ஆரம்பிச்சிடுறது. என்னடா இது சொல்லி என்னதுன்னு தெரியல. அவர் காக்கும் கடவுளாக இருந்தாலும் இதை எப்படி கட்டுப்படுத்துவதுன்னு தெரியல. என்ன தவறுன்னா, உனக்கு வந்து அவங்க ஏதோ ஒன்று பிரம்மதேவர்கிட்ட கேட்குறான், எங்களுக்கு பார்க்கடல் அமுதம் வேணும்னு. சரி, பெருமாள்கிட்டையும் சொல்கிறாங்க, வாங்க சிவபெருமானிட வந்து கேட்போம். நம்ம பெருமானிட்ட கேட்டு அவருடைய அனுமதியை பெற்று இதை வந்து செய்வோன்னு இல்லாமல் தன்னிச்சையா வந்து செய்ததோட ஈடுபாடு. இப்போ நம்ம பசங்களே அதெல்லாம் செய்கிறான் பாருங்க. ஏதாவது ஒரு இடத்த வாங்குவான், அப்பா அம்மாக்கிட்டே வந்து கேட்டு ஆலோசனையெல்லாம் பெறாமல் வாங்கிட்டு பின்னால் வந்து முடிப்பான். பல இடங்களில் இதெல்லாம் நாங்கள்லாம் பார்க்குறோம். முன்னாடி எல்லோரையும் உற்றார் உறவினர்கள்லாம் கேட்காம எங்கேயோ ஒரு இடத்த போய் வாங்கிடுவோம். அதே போல் வந்து என்னன்னா, பெருமான் ஒருத்தர் தானே வந்து நமக்கு தீர்வு. நாளைக்கு ஆபத்துனாலும் அவர் தானே தீர்ப்பார். நம்ம பெருமானோட அனுமதி பெற்று நம்ம பார்க்கடலை போய் கடைஞ்சி எங்களுக்கு அமுதம் எடுத்து கொடுங்க சாமி, அதுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு கேட்கணும் இல்லையா? அவனும் கேட்கல, அவரை பற்றி நினைப்பே இல்லை. நம்ம சாமியை மறந்துடுறோம் இல்லையா முழுவதுமா? ஒவ்வொரு மூச்சு இழுக்கிறதுக்கும் விடுறதுக்கும் அவர் தான் காரணமாக இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சும் மறந்துடுறோம்ல முற்றிலுமா. அது போல் வந்து அவர்கள் தன்னிச்சையாக தான் தான் செய்கிறேன்னு சொல்லி அப்படி நினச்சி எப்படி பண்ணிடுறாங்க. சரி, விஷ்ணு பிரம்மா முதலியோர் ஒன்று கூடி ஆலோசிச்சு வேற ஒரு இடத்துக்கு எட்ட போயிடுறாங்க. ஒன்று கூடி ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல தோன்றுவாங்கல்ல. இந்த கொடிய விடத்தின் ஆற்றலை அழிக்க வல்லவர் பரம்பொருளும் என்றும் அழிவில்லாதவரும். எப்படி ஞான செய்தியில எப்படி வந்து புராணத்தின் வழியாக வந்து இங்க பூத்துகிறார்கள் என்பதை நான் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஆமா, பரம்பொருளும் என்றும் அழிவில்லாதவரும் பரம கருணாமூர்த்தியுமான சிவபெருமானே என்று முடிவு செய்து விரைந்து கைலை மலையை அடைந்தனர். அப்பதான் அவர்களுக்கு ஞானம் வந்து ஐயோ இவ்வளவு சக்தி உள்ளவர் பெருமானை தவிர யாருமே இல்லையே என்று சொல்லி கைலை மலைக்கு எல்லாரும் போறாங்க. பிரம்ம விஷ்ணு இந்திராதி தேவர்கள், அந்த அரக்கர்கள் கூட போறாங்க. திருநந்தி தேவரை கண்டு வணங்கி அவருக்கு வந்து வணங்கிதான் அருள் பெற்று போனோம். நம்ம ஆளுங்க கூட என்ன பண்றான், பாயிண்ட் நேரா சாமிகிட்ட லிங்கத்திட்ட போயிடறான். அங்க போய் திருநந்தி தேவரை வணங்கி நான் சாமியை கும்பிட போறேன்னு சொல்லிட்டு இந்த பலிபீடத்துக்கிட்ட தன்னுடைய தன்முனைப்புகளை எல்லாம் விட்டு, மனசுல வந்து தாங்கிற அகங்காரத்துல எல்லாம் விட்டு, அதுக்கப்புறம் வந்து வளம் வந்து அங்க இது பெருமான்கிட்ட போகும்போது 2 பேர் காவலர் இருக்காங்க இல்லையா, இருவர் நின் கோயில் வாயில் காவலராக எய்திய பின்னைன்னு சொல்றாருல சாமி. அவர்களை வந்து வாங்கி அவர்கள் கடவுள் ஒருவரேன்னு ஒத்தவரில் காமிப்பாங்க. உள்ள இருக்காரு பாரியா ஒருத்தர் தான் ஏன் கடவுள் அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க. அவர்கள்கிட்ட வந்து மானசமா ஒரு அனுமதி பெற்றுக்கொண்டு பெருமானை வணங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. அப்போ வந்து இங்க நந்தி தேவர் இங்க காவல் இருக்காரு, கையெழுத்து கையில. ஆமா, திருநந்தி தேவரை கண்டு வணங்கி நடந்தவற்றையெல்லாம் சொல்றாங்க. இப்படி பண்ணிவிட்டோம், தப்பு பண்ணிவிட்டோம், ஏன் எங்களை காப்பாற்றணும் அப்படின்ட்டு. சிவபெருமானை தவிர தாம் உயிர் பிழைக்க சரணடையத்தக்க புகலிடம் இல்லை என்றோம். அப்ப சொல்றாங்க, ஐயா இந்த சூழ்நிலையிலிருந்து நாங்கள் இன்றைக்கு தப்பிக்கிறோம், நாங்கள் தொடர்ந்து உயிர் வாழணும், எந்த பேரழிவும் இல்லாமன்னா நாங்கள் வந்து சரணடையத்தக்க பொருளே பெருமான் தவிர எங்களுக்கு வேற இல்லையா, வேற என்ன 2-5 கடவுளா இருக்காங்க, சரி இவரை விட்டுட்டு அவர்கிட்ட போகணும்னு சொல்றேன். விஷ்ணு பிரம்மாக்கள் இந்திராதி தேவர்கள் எல்லாமே சிவபெருமானை தவிர தாம் உயிர் பிழைக்க சரணடையத்தக்க புகலிடம் இல்லை
பெருமானை காண அனுமதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள் நந்தி தேவத்தை. அவர்கள் நிலையை கண்டு இறங்கிய தர்ம தேவதையாகிய நந்தி தேவர் சிவபெருமான் திருவுளப்படி உடனே அவர் சாமியை விடுன்னு சொல்லி இவரை உணர்த்துவாரு. ஏன்னா இயக்கம் பூரா சாமி, உயிருக்கு எந்த இதுவும் கிடையாது. பிரம்மாவையும் திருமாலையும் மட்டும் முதல்ல உள்ள போக சொன்னார். சிவபெருமான் உறைவிடத்துக்கு சென்று திருமாலும் பிரம்மனும் பலவாறாக வணங்கி போற்றி துதித்து நின்றனர். எப்பொழுதும் போய் போற்றி செய்வார்கள் இல்லையா. 108 போட்டி 1008 போட்டி எல்லாம் இருக்கு இல்லையா. பெருமானுடைய பரத்துவத்தெல்லாம் எல்லாம் நம்ம பண்றோம்ல, அதுதான் சொல்றேன். பெருமான் ஏதும் அறியாதவர் போல் திருமாலின் அழகை மேனி கருகி வேற்றொரு ஆன காரணம் பற்றி விழுனார். என்னப்பா ஒரே கருப்பா இருக்க, வயிறு நிறத்துல இருப்ப, என்ன நடந்ததுன்னு எதுவுமே அறியாதவர் போல் கேட்கிறார். திருமால் வெட்கப்பட்டு நடந்த விவரங்களை கூறி, அடியேன் எம்பெருமானின் திருவருளை பெற்று பணியை தொடங்க வேண்டும் என்று எண்ணம் இல்லாமல் அமிர்தத்தை பெற விரும்பி பிரம்மதேவர் இந்திராதி தேவர்கள் மற்றும் அவுணர்களுடன் கூடி பார்க்கடலை கடைந்தேன். வாசுகி கக்கிய ஆலகாலவிடம் பூமி முழுவதும் சூழ எல்லோரும் அங்கி ஓடினர். அப்பொழுது நான் திருவருளை வேண்டிட எண்ணாமல், அப்போது கூட நான் பெருமானே நாங்க தப்பு பண்ணிட்டோம், விஷம் பரவுது, சாமியே இப்ப பெருமானே காப்பாத்துன்னு, நீ இருந்த இடத்துலயே கடலும் கரையும் மலையும் காலையும் மாலையும் எல்லாம் உரையில் வருவான் ஒருவன் சொல்லி சொல்றாரு. எங்க பார்த்தாலும் தான் இருக்காரு பெருமானைன்னு அந்த இடத்துல நின்னே வேண்டி இருக்கலாம. அப்போ நான் அந்த எண்ணம் எனக்கு வரல அப்படிங்கிறாரு அந்த நேரத்துல. ஆமா, திருவருளை பெற்று பணியை தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் அதை அமிர்தத்தை பெற விரும்பி பிரம்மதேவர் இந்திராதி தேவர்கள் மற்றும் அவுணர்களுடன் கூடி பார்க்கடலை கிடைந்தேன். வாசுகி கக்கிய ஆலகாலவிடம் பூமி முழுதும் சூழ எல்லோரும் அஞ்சி ஓடினர். அப்பொழுதும் நான் திருவருளை வேண்டிட எண்ணாமல், உங்களை வேண்டாம அஞ்ஞானத்தினால், தான்ங்கிற அகங்காரத்தாலன்னு சொல்றார், என்னால முடியும் விடத்தை அடக்க முயன்றேன். ஆனால் அது என் மேனிமையில் பாய்ந்து விடம் புகுந்து கருநிறமாகிவிட்டது. ஒரே கருப்பாயிட்டேன். அந்த வெம்மையையும், அதோட வெப்பம் இருக்கு இல்லையா, அந்த விஷத்தோட வெப்பம், அதனால் ஏற்பட்ட துயரையும் தாங்க இயலாமல் வேறு கதியின்றி எம்பெருமான் திருவடி சரணடைந்தேன். எனக்கு வேற வழியே கிடையாது. ஏன்னா ஒரே கடவுள் நீங்க தான், முழுமுதல் கடவுள், வேற யார் இருக்கா? சரி, இவரலாது அல்லவோ பிராணார்னு சொல்லி சுந்தரமூர்த்தி சாமிகள் சொல்றாருல, அதற்கு பொருளாக திருப்பாச்சில ஆச்சரியத்தில் சொல்லுவாரு, ஒன்றும் காசு கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு. இவரல்லாது அல்லரோ பிரானாருன்னா இவர் இல்லாம வேற பிரான் இல்லையேன்னு அதுக்கு பொருள், எதிர்மறையா பொருள் எடுத்துக்கணும். அதுபோல திருவடிகளை சரணடைந்தேங்கிறாரு. வேதங்கள் எல்லாம் அறிய இயலாத முழுமையானவரை சொல்ற தொடர்ந்து, பிறப்பு இறப்பு அற்றவரே, அழகிய திருமேனி தாங்கி இங்கு உமாதேவியோடு வீற்றிருப்பது எங்களையும் அனைத்து உயிரினங்களையும் பெருங்கருணையுடன் காக்க அல்லவோ. எதுக்கு நீங்க வரீங்க? இந்த உருவம் எடுத்து, உருவமே இல்லாத நீங்க இந்த உயிர்களையும் காக்க பொருட்டு தானே இப்படிப்பட்ட ஒரு திருவேடம் தாங்கி, திருவுருவம் தாங்கி, திருமேனி தாங்கி இங்கே வீற்றிருக்கிறீர்கள். அனைத்து உயிரினங்களையும் பெருங்கருணையுடன் காக்க அல்லவோ. அக்னி திரண்டு எழுந்தார் போல் சீறி பாய்ந்து வரும் விடத்தை நீங்க எல்லா உயிர்களையும் காப்பதற்கு தானே வீட்டிருக்கீங்க. அக்னி திரண்டு எழுந்தார் போல் சீறி பாய்ந்து வரும் விடத்தை அடக்கி எம்மை காத்தருளும் என்று விண்ணப்பித்தார். சாமிகிட்ட எங்களை காத்து அருளணும்னு விண்ணப்பித்தார். அப்பொழுது தேவர்களும் அவுணர்களும் திசை தெய்வங்களும் நஞ்சினால் தாக்கொண்டு ஆலய வாயிலில் சிவபெருமானை சரணன் என்று ஒருமித்து இறைவனை போற்றி செய்த ஓசை வலிவாக ஒழித்தது. அவன் வாசல் 2 பேர் தான் உள்ள போயிருக்காங்க. வாசல் எம்பெருமானை போற்றி, சிவபெருமானை போற்றி, சூளபாணியை போற்றி, திருநேத்தராயனை போற்றி, ஜடாதரையை போற்றி அப்படி என்று சொல்லி பலவாறாக துதிச்சு அங்க பாடுறாங்களா. அந்த ஓசை உள்ள கேட்குது பெருமான் வீட்டு இருக்கிற இடத்துல. ஆமா, இது என்ன ஓசை என்ற சிவபெருமானிடம் ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்கிற, என்ன ஒரே சத்தமா இருக்கு. திருமால் விவரம் கூறினார். திருநந்தி தேவரை இறைவன் நோக்கி எல்லோரையும் உள்ளே அழைத்து வரும்படி கூறினார். போய் எல்லாரையும் கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உள்ளே வந்தோர் அனைவரும் நிலம்பட விழுந்து வணங்கி, எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, பெரியவர்களை பார்த்தா நிலம்பட, எப்படி நாவுக்கரசு பெருமான் ஞானசம்பந்த பெருமானை பார்த்து விழுந்து வணங்குறாரு. இதுல பெரியவங்க சின்னவங்கிற வேறுபாடே இருக்கக்கூடாது. நம்மளுக்குள்ளே இந்த பல அடியார்கள், புத்தடியார்கள் வராங்க, பழ அடியார்கள் வராங்க. நமக்குள்ள இந்த வேறுபாடுகள்லாம் ஏன்னா எல்லோருமே சிவ வழிபாட்டு நிலையில நிற்கும்போது அப்படிலாம் பார்க்கக்கூடாதுங்கிறது தான் அதெல்லாம் நமக்கு காமிக்கிறாங்க. அதாவது செயலாக்க போதனை. இப்போ நாவுக்கரசு செய்தது ஒரு ஆச்சாரியார், பரமாச்சாரியாரை எப்படி நாம் போற்றி செய்து வணங்க வேண்டும் என்பதை நமக்கு ஒரு செயலாக்க போதனையாக செஞ்சதுதான் அது அந்த புராணத்துல வர செய்து.
உள்ளே வந்தோர் அனைவரும் நிலம்பட வீழ்ந்து வணங்கி விடத்தால் தாக்கொண்டு அனைவரையும் காப்பாற்றி அருளுமாறு வேண்டி பலவாறு போற்றி சிவபெருமானை வந்து துதிக்கிறாங்க. கருணை வடிவான இறைவனார். கருணைக்கு ஏதாவது ஒரு வடிவம் வேணும்னா ஞானத்தோட வடிவம்னு சொல்றாங்கல்ல, ஞானத்தின் திருவுருவன்னு சொல்லி ஞான சமுதிர, அதே போல கருணை, அதே போல இரக்காத்துக்கெல்லாம் உருவம் வந்து நாவுக்கரசர் அப்படி எடுத்துக்கலாம். கருணை வடிவான இறைவனார். எல்லா வடிவமும் எடுப்பாரு, கருணை வடிவம் ஒண்ணு. உலகையெல்லாம் தாயாக நின்று காக்கும் உமாதேவியிடம் அவரு என்ன சாமி வந்து இவங்களுக்கு நேரா ஒரு நடிப்பு நடிக்கிறாரு. இவரு என்னமோ முடியாம அம்மாட்ட கேட்கிற மாதிரியே வந்து கேட்கறது போல உமாதேவியிடம் இவர்கள் கூறுவதெல்லாம் அவர் மனத்துக்கு இசைவாக உள்ளதா என்று வினவுறாரு. இவன் இதை போல விடத்தை வந்து பார்க்கல கிடைங்க விடத்தால தாங்க கொண்டோ எங்களை காப்பாத்துன்னு கேட்கிறான்னா உனக்கு வந்து இசைவான்னு பெருமான் வந்து பிராட்டியாரை கேட்பது போல அப்படி அமைக்கப்பட்டிருக்கு. தேவர்கள் அனைவரும் வேறு புகலிடம் என்று அம்மா சொல்றாங்க. இந்த தேவர்கள்னா விஷ்ணு தொடங்கி தேவர்கள் அனைவரும் வேறு புகலிடமின்றி தங்களையே சரணடைந்துள்ளனர். தஞ்சம் என்று சரணடைந்தோரை காப்பது தானே உங்கள் இயல்பு. என்ன என்கிட்ட வந்து ஒரு வினாவை தொடுத்துட்டீங்க? யாரு வந்து தஞ்சம்னு சரணடைஞ்சானோ எவ்வளவு புராணங்கள் இருக்கு, எவ்வளவு இது இருக்கு, எல்லோரையும் காக்கிறது உங்களுக்கு இயல்பாச்சே, உங்களுடைய இயல்பே அதுதானே அப்படின்னு அம்மா சொல்றாங்க. விரைந்து தக்கவாறு அருள் புரிய, இது எதற்காக என்ன வினவினீர்கள் என்று கேட்கிறாங்க. உங்க இயல்பே எவன் சரணடைஞ்சானோ காக்கிறது தானே. எவ்வளவு பெரிய ஞானம் நமக்கு பாருங்க. வாழ்வியல இடர் வந்ததுன்னா நேரா போய், அதுதான் திருமுறைகள் எல்லா இடங்களையும் சொல்லப்படுது, வேதத்துல அதான சொல்லப்படுது. ஏகிரை சிவன்னு நீ வந்து உள்ளத்துல முதல்ல வரித்து கொள்ள வேண்டும். அதுதான் அடிப்படை தகுதி. பெருமான் தான் இந்த வாழ்வை கொடுத்தாரு, இந்த உடலை கொடுத்தாரு, நமக்கு இந்த ஞானத்தை கொடுத்தாரு. இந்த ஞான நெறிய தவ நெறியில நம்ம வந்து செலுத்துகிறாருங்கிறத எத்தனை உயிர்களுக்கு செலுத்தல, ரொம்ப உற்றார் உறவினருக்கு செலுத்தலையே. எங்க வீட்டுல வந்து 11 பேர் இருக்கோம். எங்க உறவினர்கள்லாம் பார்த்தா 50 பேர் இருக்காங்க. 2 பேர் தானே வந்திருக்கோம் இந்த ஞான நெறிக்கு. எங்களோட இருக்கிறவங்க இவ்வளவு நூலும் இருக்க. இப்பதான் எங்க பையன்லாம் தெரியாம எடுத்து படிச்சுட்டு எப்பயாவது ஒரு சந்தேகம் வந்து கேட்கலாம். அது வந்து இறைவனுடைய திருவருளிலேயே எவ்வளவு பெரிய உயர்ந்த நிலைக்கு நம்ம வந்திருக்கிறோம் என்று தாய் அன்புடன் உமாதேவியர் கூறினார். அதை கேட்டு மகிழ்ந்த பரம்பொருள் அருகில் அணுக்க தொண்டு செய்து வரும் சுந்தரரை நோக்கி, இந்த வரலாறு பார்த்துங்க, அந்த கொடிய விடத்தை திரட்டி உடன் இங்கு கொண்டு வருகன்னா பெருமானுடைய அடுக்கல் தொண்டாக இருக்கக்கூடிய சாரூப நிலையில பெருமான் போன்ற 4 கரங்களும் நெற்றி கண்ணும் சூளமும் ஜடாமுடியும் எல்லாமே இருக்கக்கூடியவர்கள் அவர்கள். அந்த சாரூப நிலையில இருக்கக்கூடிய நமக்கு வந்து இங்க சுந்தரராக வராருன்னா சாரூப நிலையில எல்லாமே அவர்களுக்கு இதெல்லாம் உண்டு. சுந்தரரை நோக்கி அந்த கொடிய விடத்தை அப்படியே திரட்டி உடனே கொண்டு வாங்கிறாரு, ஆணையிட்டார். சுந்தரர் நன்றி என்று கூறி விரைந்து சென்று உலகெல்லாம் பறந்து சூழ்ந்த கொடிய ஆழகால விஷத்தை சுருட்டி பந்து போல் கொண்டு வந்து இறைவனிடம் கொடுக்கிறார். பாருங்க, இவர்கள்லாம் அஞ்சிறாங்க விஷ்ணுக்கெல்லாம். அதான் இந்திரன் மால்பிரமன் எல்லாரும் மிகு தேவரெல்லாம் வந்தனை ஏற வைக்க மற்ற ஆணை அருள் புரிந்தாங்கிறது இப்ப பொருள் புரியுதா? அவர்களால முடியல, அவரை காக்கும் கடவுளாலே முடியல. சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு பெருமான் ஆணையிட்டோன்னு அப்படியே திரட்டி ஒரு நாவல் பழமாக கொண்டு வந்துடுறார். பந்து போல் கொண்டு வந்து இறைவனிடம் கொடுத்தார். சிவபெருமான் அதனை தம் உள்ளங்கையில் வாங்கி ஒடுக்கி இன்னும் கொஞ்சம் ஒடுக்கிறாரு பெருமான். தேவர்களை பார்த்து, இந்த நஞ்சை உண்டு விடவா அல்லது தூரத்தில் செல்லுமாறி வீசி எரிந்து விடவான்னு ஒரு திரும்ப ஒரு சோதனை பண்றாரு. இவனும் புத்தியெல்லாம் எப்படி இருக்குன்னு. அப்ப இது வந்து நான் உண்டுடவா உண்டா பெருமானுக்கு என்ன ஆகும்னு உனக்கு ஏதாவது அச்சம் இருக்கணும்ல. நம்ம எல்லாரையும் காக்குறது மூலம் அச்சு. அவரு வந்து விஷத்தை குடிக்கிறேங்கிறாரு. நம்ம குடும்பத்துல இருக்கிற தலைவர் ஏதாவது கோபப்பட்டுட்டு குடும்பத்தை சண்டை போட்டுட்டு எட்ரா விஷப்பட்ட நான் குடிக்க போறேன்னா விட்டுடுவோமா? சாதாரண குடும்பத்துல விட்டுடுவோமா? ஒருத்தர் வந்து ஒரு மனைவியோ ஒரு கணவனோ ஒரு தாத்தாவோ பாட்டியோ ஒரு பையனோ வந்து நம்ம இப்போ எனக்கு இது கொடுக்கலன்னு நான் விஷத்தை குடிச்சிருவேன்னா விட்டுடுவோமா? கேட்கிறாரு, ஏண்டா இதை வந்து தூக்கி எறிஞ்சிடவா இல்லை நானே உண்டுடுவான்னு கேட்கிறாரு. பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு ஞான பொக்கிஷன்னு. அப்ப பிரம்மதேவர் சொல்றாரு, பிரம்ம முதலிய தேவர்கள் அவருடைய திருப்பாதங்களை தொழுது வணங்கி, பெருமானே உலகத்திற்கெல்லாம் முதல்வரே, தாங்கள் இந்த கொடிய நஞ்சினை திருக்கரத்தில் ஏற்றமையால் இது சிறிதாக அடங்கி தோன்றின. நாங்க பார்க்கும்பொழுது உலகமே வந்து முழுவதும் சூழ்ந்து பறந்து போய் உலகத்தையே அழிக்கிற போல வந்துச்சு. நீங்க கையில ஏற்றோம்னா இது சிறிதாக எங்களுக்கு தோன்றுகிறது.
தங்களை என்று இந்த விடத்தின் கொடுமையை தாங்க உள்ளவர் யாரு? இப்படிப்பட்ட வெம்மையான, ஏன்னா பெருமாளே வந்து வெம்மையா தாங்க முடியாம ஓடி வந்தார். அந்த வெம்மையை வந்து தாங்கக்கூடியவர் தங்களை அன்று யாரு இருக்கா? எல்லோரும் அழிவை அடைந்து விடுவார்களே, எல்லாருமே அழுகி போயிடுவாங்களே. எப்பொருளுக்கும் முதல் பாக உரிமை உங்களுக்கு தானே அல்லவா உள்ளது. என்ன சொல்றான்? வேத வேகம வேள்விக்கு தலைவர் நீங்க. அந்த வேள்வியை வந்து உங்களை முதல்வராக வந்து தலைவராக வைத்து இயற்றக்கூடிய வேள்வியில அவிர்வாகம் வந்து போடுவது, அது வந்து அதற்கு உரிமை உங்களுக்கு தானே இருக்குன்னு இந்த லைனை வந்து பிடிக்கிறான். உலகத்தில் உள்ள அத்தனை இதற்கும் நீங்க தானே வந்து முதல் உரிமை உங்களுக்கு தானே இருக்கு அப்படின்னு எந்த இடத்துல வந்து சொல்றது? ஆமா, எப்பொருளுக்கும் முதல் பாக உரிமை அவிர்பாகம்னு பேரு தங்களுக்கு அல்லவா உள்ளது. இந்த இது கொடிய நஞ்சே ஆயினும் நாங்கள் பிழைத்து உய்யும் வண்ணம் இதனை விரைந்து திரு அமுதாக கொள்ள வேண்டுகிறோம் என்ற. நாங்கெல்லாம் பிழைக்கணும்னு பாருங்க, கொஞ்சமாவது இருக்கணும். ஒண்ணு சாமிக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன ஆகும்னு நினைக்கணும்ல. தான் உயிர் பிழைத்த இப்படிதான் இருக்காங்க. உலக உயிர்கள்லாம் இப்படித்தான் வந்து வாழுறாங்க. இதுதான் இந்த புராணங்கள் போதிக்குது. புராணத்தோட வந்து அந்த ஞான நெறியை வந்து போதிக்கிறது எதுவுமே கிடையாது. எளிமையான மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு இறைவனை நோக்கி தொடரக்கூடிய, அதை யாருமே தொடர்றது கிடையாது. நான் எடுத்த உடனே திருவாசகம் முற்றுறதுன்னு யோகத்துல இருந்து ஞானத்துக்கு போற நெறியை வந்து நான் பண்றேன்னு சொல்லி 1300 தடவை பண்ணியிருக்கேன். ஒண்ணுமே தெரியாது, பொருளே தெரியாது. நான் பல முறை வந்து பேசியிருக்கேன். இது இழித்து பேசுவது இல்லை, அவர்களுக்கு விழிப்புணர்வு விழுந்து காக்கப்படும். நேற்று கூட பேசினேன், நீங்க ஒரு 100 தடவை முற்றுதல் பண்ணுங்க, அதுக்கு மேல பறந்தது இந்த சிவநெறிங்கிறது பெரிய கடல். நீங்க வாங்க, அடுத்த ஞானசம்பந்தர் இருக்காரு, அப்பர் இருக்காரு, சுந்தரர் இருக்காரு, வேறு இந்த புராணங்கள் இருக்கின்றன, சாஸ்திரங்கள் இருக்கின்றன. அதுவே கடந்து இந்த உயிரை விட்டுடாதீங்க. இப்படிதான் போயிடறாங்க. நடத்துறவர்களும் அதையே தான் செய்யறாங்க. பொருள் வந்து சொல்லியாவது சொல்லியான பொருள் வந்து அவங்களால புரிஞ்சு கொள்ளவும் முடியாது. ஞான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. இதை போல தொடர்ந்து இப்படிலாம் வந்தால் தான் எல்லாம் இங்கே போக முடியும். எடுத்த உடனே தலைகீழே வந்து ஒரு பிள்ளைய வந்து எல்கேஜி படிக்கிறவங்க போய் எம்ஏ படிக்க வச்சா அப்படி இருக்கும். அப்படி இருக்கு. இப்போ வந்து என்றனர் அனைவரும் தாங்கள் பிழைக்க வேண்டும் என்று எண்ணினரே தவிர சுயநல நோக்கால் இறைவனாருக்கு என்ன பாதகம் ஏற்படும் என்று கருதவில்லை. இப்ப சாமி சொல்றாரு, இனி நீங்கள் அஞ்ச வேண்டாம் என கூறி அக்கொடிய விடத்தை உட்கொள்ள அது அவர் திருவிமிடத்தில் போய் தங்கிடுச்சு. அப்படியே உண்டுறாரு. எல்லாரும் காண அரக்கர்கள் இருக்கான், தேவர்கள் இருக்கான், விஷ்ணு இருக்காரு, பிரம்மா இருக்காரு, இந்த அம்பாள். அப்படியே என்னாச்சு, அது என்ன அந்த கதையெல்லாம் சொல்லுவான். அப்படியே இது பண்ணாரு. அம்பாள் வந்து கழுத்துல கையை வச்சு இந்த புராணத்தை பார்த்தோன்னா அதை வந்து நம்ம தள்ளிடணும். சும்மா கேள்வி ஞானத்தாலேயே வந்து நிறைய தொடர்ந்து சொல்லிட்டு இருப்பாங்க, பலர் வந்து கேட்டிருப்பாங்க. இனி நீங்கள் அஞ்ச வேண்டாம் என கூறிய கொடிய விடத்தை உட்கொள்ள அது அவர் திருமிடத்தில் சென்று தங்கியது. உடன் தேவர்கள் அனைவரும் பரம கருணாநிமூர்த்தியை சாமியை வந்து விழித்து போட்டுறாங்க. பரம கருணாமூர்த்தியே, இன்று எங்களை தாங்கள் காத்து அருளிதற்கு சான்றாக இவ்விடம் திருக்கண்டத்திலேயே நிலைக்க செய்வீர் என்று வேண்டினார். எல்லாரும் வேண்டிக்கிறாங்க. எங்களுக்கு வந்து எப்ப வந்து நாங்க வந்து எத்தனை பிறகு எடுத்தாலும் வந்து பார்த்தோம்னா அந்த உங்களுடைய மிழட்டில் இருக்கக்கூடிய அந்த நீலமணி போல அந்த இடம் தங்கியிருக்கணும். இது நீங்கள் வந்து எங்களை சரணடைந்தாரை காக்கக்கூடிய ஒரே இறைவன் என்பதற்கு அடையாளமாக அதை நீங்கள் நெஞ்சி இதுக்கு மிழட்டிலை நிறுத்த வேண்டும்னு வேண்டிக்கிறாங்க எல்லாருமே. ஏன்னா உயிர் பழக்க செஞ்சிருக்காருல. ஆமா என்று வேண்டினர். இறைவனார் ஒரு இரத்தின ஆபரணம் போன்று விளங்கும்படி அந்த நீல விடத்தை தன் பொன் போன்ற அவருடைய நிறம் என்ன பொன்னிறம், பொன் போன்ற மிடற்றில் நிறுத்தி அருளினார். அனைவரும் தாங்கள் மறுபிறப்பு எய்தவர்கள் போல பெரு மகிழ்ச்சி அடைந்தனர். திருமால் பிரமன் உள்ளிட்ட தேவர்களிடம் சாமி சொல்றாரு, மீண்டும் போய் பார்க்கடலை கடையுங்கள், அமுதமும் அரிய பொருட்களும் கிடைக்கும், அவற்றை அடைந்து கொள்ளுங்கள் என்று திருவாய் மலர்ந்தார். போங்கடாப்பா, திரும்ப போய் பார்க்கடலை கடைங்க, உங்களுக்கு கிடைக்காத பொருள்கள்லாம் வந்து கிடைக்குங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். திரு அமுதபுரம் நோக்கில் பார்க்கடலை கடையை சென்றவர்கள் இறைவனாரை வணங்கி திருவருள் பெற்று செல்லவில்லை. எப்ப முதல்ல ஆணவத்தின் எல்லையில் நின்று செய்த அறிவிழந்த செயல்பாட்டால் விடத்தின் கொடுமையை அடைந்தனர். சாமிகிட்ட அனுகிரகம் இல்லாம நாம வெளியில போறோம்னா சாமியை வணங்கிட்டு போகணும். அதை போல நமக்கு காமிச்சிருக்காங்க. சுந்தரமூர்த்தி சாமிகள் வெளியில போறதுக்கு முன்னாடி ஆரூர்ல போய் பெருமானை வணங்கிட்டு தான் போவார்.
வெளியிலிருந்து எங்க பறவையார் திருமாளிகைக்கு வரும் பொழுது ஆரூரனை போய் ஆலயத்தில் வணங்கிட்டு தான் வீடு இல்லத்திற்கு போவார். நீங்க புராணங்கள்லாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பாருங்க, பெரிய புராணம். அதுதான் எதற்குன்னா நாம வந்து பின்பற்ற வேண்டும். இது எதுக்கு போறாரு வராருங்கிறது எதுக்கு படிச்சுட்டு மறந்து போறத நாம வந்து பின்பற்றணும். ஒரு நல்ல சுபகாரியம், ஒரு பொண்ணு பார்க்க போறோம், வேற ஏதோ ஒன்று போறோம், ஒரு வேலை பையனுக்கு சேர்க்க போறோம், போயிட்டு தான் இருக்காங்க பலர். வந்து ஆலயத்துல ஒரு அர்ச்சனை செஞ்சுட்டு தான் போறாங்க. அதை வந்து நம்ம கை கொள்ளணும், மறந்துடக்கூடாது. ஆமா. ஆணவத்தின் எல்லையில் நின்று செய்த அறிவிழந்த செயல்பாட்டால் விடத்தின் கொடுமையை அடைந்தனர். தாமே அதை தடுக்க இயலாது, அழிவை தவிர்க்க இயலாத நிலையில் மட்டும் கடைசி வரையிலும் இவனே போராடி பார்த்து திக்கற்றவருக்கு தெய்வமே தோணுன்னு இனிமே வழியே கிடையாது. 2 செவத்துக்கு மூளை இருக்கு பிறகு மூளையில வந்து விட்டா குத்தான வந்தான்னா வேற வந்து தப்பிக்கவே வழி இல்லைன்னொடனே அப்படிப்பட்ட நிலையில தான் வராங்க அப்படின்னு சொல்றாரு. ஆமா. தாமே அதை தடுக்க இயலாத அழிவை தவிர்க்க இயலாத நிலையில் மட்டும் திருமால பிரம்மன் உள்ளிட்டோர் இறைவனை தஞ்சம் புகுந்தனர். பெரும் கருணாநிதியான பெருமான் இவ்வாறான பிழைகளை மனத்தில் கொள்ளவில்லை. இதெல்லாம் உயிர்களுக்கு சாதாரண இயல்பு. யோகியதெல்லாம் சாமிக்கு, நம்ம யோகியதெல்லாம் தான் அவருக்கு தெரியுமில்ல. இதை போய் நம்ம தான் வந்து பயந்துகிட்டு இருக்கோம். ஐயோ சாமியை கேட்காம விட்டு இப்படி தண்டனை வந்துடுது, அவர் நம்ம என்ன நினைச்சுக்கணும். அவர் அதெல்லாம் எடுத்துக்கல. இவங்களோட யோகியதை தான் இதுதான் தெரியும். கொடிய விடத்தை தான் அமுது செய்யவா என்று கேட்டபோதும் இறைவனாருக்கு என்ன ஆகுமோ என்று உளம் பதைக்கவில்லை. இதெல்லாம் நான் சேர்த்திருக்கேன்னு நினைக்கிறேன். தான் பிழைத்தால் போதும் என்ற எண்ணமே தலை நின்றது. இறைவனார் மீது இயற்கையாக ஊற்றெழும் கனிந்த அன்பின்மையை இந்த வரலாறு வெளிக்கொணர்கிறது. ஆக இறைவன் மீது இயற்கையாக இறைவன் தான் இந்த உடலை கொடுத்தாரு. இந்த உடலை வந்து இறைவன் கொடுக்கலன்னா, அகக்கரணம் புறக்கரணங்கள் உள்ள உயிரை கிடைக்கலன்னா நம்ம கல்லுக்கு ஒப்பா வந்து கிடப்போம். அனாதி கேவல நிலையிலங்கிற அறிவு இருக்கணும்ல. இந்த உடலை வந்து ஒரு கருவியாக கொடுக்கலன்னா மனசித்தம் புத்தி அகங்காரம் என்று சொல்லி அறிகருவிகளாக அகக்கருவிகளும் மெய்வாய் கண்மூக்கு செவி என்று இந்த புறக்கருவிகளையும் கரன்களையும் இதை வந்து சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று உணரக்கூடிய இந்த கருவிகள் வழியாக உணரக்கூடிய இந்த புலன்களையும் கொடுக்கலன்னா, அப்படிப்பட்ட இந்த ஒரு வீட்டை கட்டி நம்ம கொண்டு வந்து பெருமான் வந்து இங்க குடி வைக்கலன்னா எதையுமே அறிய முடியாது. இந்த பிறவியும் கொடுத்தாரு. சொத்து பத்தெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், மனைவி மக்கள் எல்லாம் இதை வந்து பெருமான் கொடுத்தாருன்னு சொல்லி அதை உணராம தன்னை உடலாகவே நினைத்து கொண்டு, நான் இப்போ உங்களுக்கு உபதேசிப்பேன், நான் போகும்போது சேகராக தான் என் உடலாக தான் போகிறேன். நீங்கள் கேட்பீங்க, ஆமாம் நம்ம உயிர்னு கேட்டுட்டு போகும்போது நீங்களும் உடலாக நினைச்சிட்டு போவீங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பக்குவமாகும் வரை வந்து திரோதான சக்தியாக பெருமான் தான் மறைக்கிறார். இதுதான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆணவம் மறைக்கிறதுனா அந்த ஆணவத்தை செயலறை செய்வதற்கு, அதை ஆணவத்தை இயக்குவதே அந்த திரோதான சக்தி தானே. இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து இந்த தத்துவங்களை வந்து தொட்டுக்கணும் ஒழிய இந்த தத்துவ மாற்றிடக்கூடாதுங்கிறது தான் நான் வந்து சொல்றேன். அங்கங்க வந்து எந்த இடத்துல சொல்லணுமோ அந்த இடத்துல அந்த குறிப்பிட்ட அந்த தத்துவ கருத்துக்களை மட்டும் நான் அப்படி சொல்றேன். அப்போ அதாவது இயற்கையான ஊற்றலும் கனிந்த அன்பு இன்மையையே இந்த வந்து புராணம் காமிக்குது. அதாவது ஆபத்து வந்தாதான் சாமின்னு ஒருத்தன் நினைக்கிறான் பாருங்க, அதை வந்து இது வந்து வெளிக்கொணருது. உயிரல் மீதும் அவருக்குள்ள அளவிலா அன்பின் வெளிப்பாடும் இந்த வரலாற்றின் உண்மையாக திகழ்கிறது என்று சொல்லி சில பாடல்கள் மட்டும் சொல்லி ஒரு குறிப்பா ஆச்சாரியர்கள் சொன்னதான் பார்ப்போம். திருஞான சம்பந்தர் துஞ்சும் போதும் தொற்றும் போதும் சொல்லுவன் என்கிறனே, தஞ்சமில்லா தேவர் வந்தும் தாள் இணைக்கு பணிய நஞ்சை உண்டாக்கி என் செய்கேனோ நாளும் நினைந்து அடியேன் வஞ்சம் உண்டு என்று அஞ்சுகின்றேன் வழிவளமேவனேன்னு பாருங்க. ஒரு ஆச்சாரியார் இந்த விஷத்தை வந்து சாமி வந்து குடிச்சாருன்னு சொல்லி எப்பொழுதுமே துஞ்சும் போதும் துற்றும் போதுன்னா உண்ணினும் பசிப்பினும் உறங்கினுங்கிறாரு. சாப்பிடும் போது கூட பெருமானுடைய பெருமையை தான் சொல்லிட்டு இருப்பான்னு சொல்றாருல. துற்றும்னா சாப்பிடும் போதுன்னு அர்த்தம். துஞ்சும் போதும் துற்றும் போதும் சொல்லுவன் என்கிறனே, தஞ்சமில்லா வேற தஞ்சமுடைய இலக்கே இல்லாம தஞ்சமில்லா தேவர் தங்கள் தாள் இணை கீழ் பணிய நஞ்சை உண்டாக்கி அவன் பணிகிறான்னு சொன்னோடனே நீ நஞ்சை உண்டு காத்திய சாமின்னு அதை நினைக்கிறார் அந்த பெருங்கண்ணே. என் செய்கேனோ, ஐயோ உங்களுக்கு என்ன ஆகணும்னு கூட அவங்க நினைக்கலையே அப்படின்னு பதபதிக்கிறாரு ஒரு ஆச்சாரியர். வஞ்சம் உண்டு என்று அஞ்சுகின்றேன் வழிவுடைமையவனே, ஏதோ வந்து ஒரு பெரிய வஞ்சத்தை தான் அவன் செஞ்சிருக்கான்னு சொல்லி அப்படி நினைக்கிறாரு. அதே போல வந்து
பருவரை ஒன்று சுற்றி அறவம் கைவிட்ட எமையோர் இரிந்து பயமாய், அப்படியே சொல்றாரு. பருவரைய ஒரு மலையை வந்து சுற்றி அறவத்தை அந்த வாசிய விட்ட அந்த இதை விடத்தை விட்டோடனே எமையோர் இரிந்துன்னா ஓடி பயமாய் அஞ்சு பயத்தோட திருநெடுமால் நிறத்தை அடுவான், அவரோட நிறத்தை மாத்திரதுல சுடுவான். அப்புறம் சுட வருது அந்த விசை போய் பெருகிட, அந்த விஷம் வந்து தாக்கி சுடுது இல்லையா, அது பெருகிட. மற்ற இதற்கு பிதிகாரம் ஒன்றை அருளாய பிராண, இதற்கு ஏதாவது ஒரு பரிகாரம் வேணும் பெருமானே எங்களை காவாயின்னு ஓடுறாங்க. எனலும் அருள் கொடு மாவிடத்தை எரியாமல் உண்ட, வெளியில எரிஞ்சிடாம அது எரிந்து வெம்மையை கொடுக்காம உண்ட அவன் அண்டர் அரசு என்று சொல்லி 4ஆம் திருமுறை 14வது பதிகம் முதல் பாடல். அப்புறம் வந்து பொங்கி நின்று எழுந்த கடல் நங்கினை பங்கி உண்டதோர் தெய்வம் உண்டோ சொல்லாய் அப்பர் பெருமான், முன்கை நோவ கடைந்தவர் நிற்கவே சங்கியாது சமுத்திர நங்கி உண்டான் அப்படின்னு சொல்லி. அப்புறம் இது திருத்தாண்டம் ஒண்ணு, அங்கமே பூண்டாய் அனலாடினாய் ஆதிரையாய் ஆழ்நிழலாய் ஆணேறு ஊர்ந்தாய் பங்கமொன்றில்லாத படர்சடையினாய் பாம்பொடு திங்கள் பகை தீர்த்து ஆண்டாய் சங்கை ஒன்றின்றியே. கொஞ்சம் கூட வந்து இதை குடித்தா என்ன ஆகுன்னு சாமியை அதை பத்தி நினைக்கல. சங்கை ஒன்றின்றியே தேவர் வேண்ட சமுத்திரத்தின் நஞ்சுண்டு சாவா மூவா சிங்கமே உன்னடிக்கே போதுகின்ற திருப்புகழ் மேவிய தேவதேவி என்று சொல்லி கடைசியில் இந்த ஜோதியில் ஐக்கியமாக முன்பாக பாடிய பாட்டு. அப்புறம் சுந்தரமூர்த்தி சாமிகள் வங்கம் மேவிய வேலை நஞ்சேழ வஞ்சகர்கள் கூடுங்கிறாரு. வஞ்சகம் பண்ணிட்டான் தேவர்கள்லாம் உங்களை வந்து நஞ்சை கொடுக்கணும் அப்படின்ட்டுன்னு சொல்லி சுந்தரமூர்த்தி சாமிகளும் அப்படி சொல்லி பாடுறாரு. வங்கம் மேவிய வேலைன்னா கடல், வங்கம்னா கப்பல்கள்லாம் இருக்கக்கூடிய கடல்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. நஞ்சு எழ, அதுல எழ வஞ்சகர்கள் கூடி தங்கள் மேல் அடராமை, தங்களை வந்து தாக்கி தங்களை அழிக்காம உண்ணியன சாமி நீங்க விட்டுண்டுங்கன்னு சொல்ல உண்டு இருள் கணிவு அருகே இருந்து பார்த்தவர்ல, ஐயோ எங்களை வந்து தாக்கி அழிக்காம நீங்க உண்டு அருள் செய்யுங்கன்னு சொல்லி சொன்னாங்கன்னு சுந்தரமூர்த்தி சாமிகள் ஐ விட்னஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அவரு தானே போய் நஞ்சை தோற்று கொண்டார். அங்கம்போதிய ஆனக்கா உடை ஆதியினாலும் எங்கள் ஈசன் என்பார்கள் எம்மையம் ஆளுடையாரே என்று சொல்லி 7வது திருமுறை 75வது பதிகம் 2வது பாடல். அங்கமே பூண்டாய்ங்கிறது திருப்புகழூர் பதிகம் தான் 6வது திருமுறையில கடைசி திருப்பதிகம், அவர் அப்பருடையது 99வது பதிகம். கோலாலம் ஆகி குறைகடல் வாய் அன்றிருந்த ஆளாளம் உண்டான் அவன் சதுர்தான், அந்த பெருமானுடைய சதுரப்பாடு வேற யாருக்கும் இல்லை என்னடிங்கிறாரு. ஆளாளம் உண்டில், அந்த ஆளாள விஷயத்த அன்னைக்கு பெருமான் வந்து சாப்பிடாம விட்டுருந்தாருன்னா அன்று அயன்மால் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் வீடு வருகான் சாழலோ, எல்லாருமே இறந்து ஒன்றுமில்லாமல் போயிருப்பார்கள் என்று சொல்லி எப்படி சொல்லியிருக்காரு. அதனால வந்து இந்த புராணங்களை எல்லாம் நம்ம வந்து இப்ப அன்று முப்புறம் எடுத்த அழகனின்னு வருது. நிறைய திருமுறைகள் படிக்கிறவங்களுக்கே சொல்றோம் புராணமே தெரியாது. அட்ட விரட்ட குறிப்புகள் வருது, அடிமுடி தேடிய வருது, விடமுண்ட வரலாறு வருது, அர்ஜுனனுக்கு பாசுபதம் கொடுத்த வரலாறு வருது, கங்கை வந்து தலையில் தாங்கிய வரலாறு இருக்கு. இவ்வளவு வரலாறுகளும் வந்து இந்த திருமுறைகள்ல தொடர்களாக வருது. அப்படியே படிச்சுட்டு போயிடுறதா? அப்போ என்னடா இது போல வந்து அந்தகாசுரனை சோழத்துல ஏந்தினான்னு வருது, வதம் பண்ணான்னு, என்ன அந்தகாசுரம் பண்ணான்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதோட விரிவை போனோம்ல, இங்கே வித்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதோட விரிவை வந்து அறிந்து கொள்ள வேண்டுங்கிற ஒரு வேட்கை வேணுமா வேண்டாமா? அப்போ மகாபுராணம் படிக்கணும், கந்த புராணம் படிக்கணும், திருவிளையாடல் புராணம் படிக்கணும், அதை உற்று உணரணும். இல்லை உங்களுக்கு புரியலையா பெரியோர்களை வந்து சொல்ல சொல்லி அதை வந்து கேட்கணும். கேட்க தான் இந்த ஞானம் வரணும். அதாவது இந்த வேத நெறிகளை எல்லா உயிர்களுக்கும் பக்குவ நெறினா ரிஷிகள்கிட்ட வந்து உபநிஷத்தை கொடுக்குறாரு. ரிஷிகள் வந்து அவர்களுக்கு கீழே உள்ள முனிவர்களுக்கு மட்டும் உபதேசிப்பார். அந்த எண்ணில்லாத ருத்திரர்களுக்கு வந்து ஆகமத்தை வேத நெறியோட வந்து தெளிவான ஆகமத்தை பெருமானே நேரடியாக உபதேசிக்கிறாரு ருத்ரர்களுக்கு. அவர்கள் வந்து பக்குவமுடைய ரிஷிகளுக்கெல்லாம் உபதேசிக்கிறாரு. இதெல்லாம் யாருக்கடா உபதேசிக்கணும்னு சொன்னா பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு தான் உபதேசிக்கணும்னு சொல்லி இப்ப நேற்று சிவ தர்மத்திரத்துல கூட பாடிச்சேன். நீ வந்து எல்லாருக்கும் உபதேசிக்கிறாரு நரகத்துக்கு போடுவ அப்படின்னா என்னன்னா எச்சரிக்கிறாங்கன்னா பக்குவம் இல்லாதவர்களுக்கு உபதேசிச்சா போய் சேராதுங்கிறதுக்காக அப்படி வந்து சொல்றாங்க. வேற ஒன்றும் வேற இது இல்லை. அறிவுல வந்து பக்குவம் இல்லாதவர்கள் குலத்தாலேயோ
இதாலேயோ தாழ்ந்தவர் உயர்ந்தவர் இல்லை, இந்த பற்றக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லாதவர்களுக்கு உபதேசிக்க கூடாதுல்ல, அப்படிதான் சொல்லுவாங்க. அப்ப வந்து இந்த திருமுறைகளும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாராலையும் வந்து புரிந்து கொள்ள முடியாது. அப்படியே படிச்சுட்டு பொருள் தெரியாம தான் போய்கிட்டே இருக்கு. இந்த உலகம் அப்படியே போய்கிட்டே இருக்கு. பொருள் தெரியாம வந்து போய்கிட்டே இருக்கு. மிகவும் எளிமையாக வந்து பற்ற செய்யணுங்கிறதுக்கு தான் ஒரு காந்தி வந்து ஒரு ஹரிச்சந்திரன் கதையை கேட்டோன்னு தான் வாழ்க்கையில வந்து பொய் சொல்லக்கூடாது, வந்து வாழ வேண்டும் என்று சொல்லி உறுதியோடு வந்து வாழுறார். மற்றவர்கள்லாம் வந்து வாழலையா, காந்தி மட்டும்தான்னா மற்றவர்கள் வாழ்ந்திருப்பாங்க. ஆனா கூடிய வரையிலும் அதிகமாக பொய் சொல்லாமலும் பிறருக்கு வந்து வாழ்வில இடையூறு எதுவும் ஏற்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி அப்படி வந்து அவர்கள் வாழ்ந்திருப்பாங்க இல்லையா? அதனால வந்து இந்த ஞான செய்திகள் வாழ்வியல்ல வந்து கொள்ளத்தக்கனையவை, தள்ளத்தக்கனையவை, எது நல்ல நெறி, இந்த பல்வேறு வழிபாட்டு நெறியிலே எது சிறந்த நெறி, எல்லாவற்றையும் வந்து கொடுக்கக்கூடியது புராணங்கள் தான். புராணங்களுக்கு ஏக தலைவன் சிவபெருமான் தான். அதனால தான் சொன்னேன், சேக்கிழார் 18 புராணங்களையும் படி, அங்க விஷ்ணுவ தலைவனா வைச்சாலும் சரி, பிரம்மா வைச்சாலும் சரி, சூரியனை வைச்சாலும் சரி, அக்னியை வைச்சாலும் எல்லா உயிர்களையும் இருந்து அதிர்ஷ்டித்து இந்த உலகத்தை காக்கக்கூடியது பெருமானை ஆதலால் எல்லா புராணங்களையும் நீ வந்து படி, எல்லா அவர்களையே வந்து பரத்துவ பெரியோர் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருந்தா கூட அதையும் வந்து பெருமானையே வந்து பாராட்டுவதாகவும் போற்றுவதாகவும் தான் வரும் என்று சொல்லி அப்படி சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி, அதனால நம்ம வந்து புராணங்களை தயவு செய்து இதுவரை படிக்காத திருமுறைகளை மட்டும் பயின்று கொண்டிருக்கக்கூடிய, சாஸ்திரங்களை மட்டும் பயின்று கொண்டிருக்கக்கூடிய, திருவாசகத்தை தவிர ஒரு வாசகத்தையும் தொடமாட்டேன் என்று சொல்லி ஒரு அஞ்ஞானத்திலேயே இருக்கக்கூடிய, எல்லையிட்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் இந்த புராணங்களை எல்லாம் முற்றிலுமாக வந்து படிக்க வேண்டும். நான் கோமல் காசேகர் யூடியூப்ல திருவிளையாடல் புராணத்தை கிட்டத்தட்ட 77 வீடியோ என்னமோ போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட்ல வரிசையா இருக்கும். கந்த புராணத்தை 155 வீடியோன்னு நினைக்கிறேன். எல்லாம் ஒவ்வொரு மணி நேரம் இப்ப சொன்ன பாருங்க. இதை போல வந்து தொடர்ந்து அந்த உரைநடை, ஆறுமுக நாவலர் உரைநடை ஒரு கடுமையான உரைநடைங்கிறதால அப்ப வந்து நான் படிச்சு விளக்கம் சொன்ன பாருங்க. இப்படி எளிய மக்களுக்கும் வந்து புரியக்கூடிய எளிய நிலையில் உள்ளவர்களுக்கும் படிச்சிருக்கேன். அதெல்லாம் வந்து கேளுங்க என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராகி நான் விடைபெறுகிறேன். வணக்கம்.